மீண்டுமாக நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் கூடியிருக்க தேவன் நமக்கு உதவி செய்திருக்கிறார். கர்த்தருடைய மகிமையான வார்த்தையை நம்ம கேட்க இருக்கிறோம். புதிய ஏற்பாட்டிலே நாம் யூதா நிருபத்திற்கு திருப்பிக் கொள்ளலாம். ஒரே ஒரு அதிகாரம் கொண்ட யூதா நிருபம். யூதா புஸ்தகத்திலிருந்து ஒரு ஆரோக்கியமான திருச்சபைக்கு தேவைப்படுகின்ற சில அடையாளங்கள் என்கிற தலைப்பில் நான் உங்களோடு கூட பேச இருக்கிறேன். சம் ஆஃப் த ஹெல்த்தி மார்க்ஸ் ஆஃப் அ சர்ச், சம் ஆஃப் த மார்க்ஸ் ஆஃப் அ ஹெல்த்தி சர்ச். ஒரு ஆரோக்கியமான திருச்சபைக்கு தேவையான சில அடையாளங்கள், அதை நம்ம கற்றுக்க போகிறோம். இதோட ப்ராக்டிக்கல் பார்ட் நம்ம பிறகு வாசிக்கிறோம். அதாவது வசனம் அந்த நிருபத்தினுடைய கடைசி சில வசனங்கள்ல 20வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்க போறோம். யூதா நிருபம் 20வது வசனம். நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி தேவனுடைய அன்பிலே உங்களை காத்து கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். இந்த முதல் விஷயத்தை நம்ம பார்க்கும்போது 20வது வசனத்தை எல்லாரும் பாருங்க. நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு. இந்த இடத்துல விசுவாசம்னு வாசிக்கிறோம் பாருங்க, சரியா? விசுவாசம்னு புதிய ஏற்பாட்டுல வாசிக்கிறது எல்லாமே ஒரே அர்த்தமா இருக்கும்னு முடிவு பண்ணிடாதீங்க, சரியா? சில இடங்கள்ல விசுவாசம் நம்ம கர்த்தர் மேல் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை அப்படின்ற அர்த்தத்துல வருது. சில இடத்துல விசுவாசம் என்பது உண்மை தன்மை, ஃபெய்த்ஃபுல்னஸ் அப்படின்ற அர்த்தத்திலும் வருது. சில இடங்கள்ல விசுவாசம் என்பது சத்தியத்தை குறிக்கிறது. இந்த இடத்துல யூதா எழுதும்போது உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல விசுவாசம் என்பது சத்தியத்தை குறிக்கிறது. The body of truths that God has handed over to us. ஆண்டவர் நம்ம இடத்துல கொடுத்திருக்கிற அந்த சத்திய பிரமாணங்கள், வேத வாக்கியங்கள். இதை இன்னொரு விதத்துல சொல்லணும்னா அப்போஸ்தலருடைய உபதேசம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சபையானது அப்போஸ்தலருடைய உபதேசத்தின் மேல் தான் கட்டப்பட்டு வருகிறது, சரியா? அப்போஸ்தலர் உபதேசம்னா வேற ஒன்றும் இல்லை, புதிய ஏற்பாடு, சரி? புதிய ஏற்பாட்டு சத்தியம். இப்ப சபைக்கு தேவையான சத்தியங்கள் எல்லாம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா நிருபங்கள்ல தான் இருக்கு. சபைக்கு தேவையான சத்தியங்கள் எல்லாம் நிருபங்களில் தான் இருக்கிறது, சரியா? அப்போ இந்த இடத்துல விசுவாசம் என்பது சத்தியத்தை குறிக்கிறது. இதே நிருபத்துல இன்னொரு இடத்திலும் இதே அர்த்தத்துல விசுவாசம் என்னும் வார்த்தையை யூதா பயன்படுத்தி இருக்கிறார். நீங்க 3வது வசனத்தை படிங்க. பிரியமானவர்களே, பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாய் இருக்கையில் பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது. அதை கவனிச்சீங்களா? பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக. என்ன ஒப்பு கொடுக்கப்பட்டுச்சு பரிசுத்தவான்களுக்கு? சத்தியம், சரியா? அப்போஸ்தலருடைய உபதேசம். அதுக்காக நீங்க போராடணும்னு ஏன் யூதா எழுதுறாருன்னா, இங்க சில கள்ள போதகர்கள் சபைக்குள்ளே வந்திருக்கிறார்கள், சில சத்திய புரட்டுகள் நடைபெற்று கொண்டு இருக்கிறது, சரியா? கிறிஸ்தவ வாழ்க்கையை எப்படி வேணாலும் வாழலாம்னு சொல்லி இப்படிப்பட்ட சத்திய புரட்டுகள் விசுவாசிகளை திசை திருப்புகிறது. சோ அப்படிப்பட்ட சூழ்நிலை யூதா எழுதும்போது உங்களுக்கு ஒரு விசை, பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட சத்தியத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று நான் இதை எழுதுறேன்னு சொல்றார். அதுதான் எனக்கு அவசியமாகப்பட்டது, ஆவியானவர் அந்த சிந்தனை தான் கொடுத்தாருன்னு சொல்றார். சரி, இப்ப அதே அர்த்தத்துல 20வது வசனத்தை எழுதுற யூதா என்ன சொல்றாரு இந்த இடத்துலனா, நீங்க சத்தியத்தின் மேல உங்களை உறுதிப்படுத்தி கொள்ளுங்க. நான் இதோட கூட 21வது வசனத்தை ஒப்பிட விரும்புறேன். 21வது வசனத்துடைய ஆரம்பத்துல படிச்சீங்கன்னா தேவனுடைய அன்பிலே உங்களை காத்து கொண்டு. நான் அதை ரெண்டையும் கம்பேர் பண்ணி முதல் விஷயத்த நான் கொண்டு வர விரும்புறேன். 20வது வசனத்துல சத்தியத்திலே உறுதி, 21வது வசனத்துல தேவனுடைய அன்பிலே உங்களை காத்து கொள்வது. இது ரெண்டையும் சேர்த்து நான் இப்படி சொல்றேன். உபதேசமும் ஆண்டவரை நேசிக்கிற நேசமும், சரி, அல்லது சத்தியமும் நடைமுறை வாழ்க்கையும் சமநிலையாய் காணப்படுவதே ஒரு ஆரோக்கியமான திருச்சபையினுடைய முதல் அடையாளம் என்று நான் சொல்லுவேன், சரியா? The first mark of a healthy church is a proper balance in doctrine as well as duty, சரியா? Precepts as well as practice. வேத வசனம், அதே சமயம் நடைமுறை வாழ்க்கை. உபதேசங்கள் சொல்றோம். உபதேசங்கள் எதற்காக கொடுக்கப்பட்டது? நடைமுறை வாழ்க்கைக்காக. வேதத்துல கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு உபதேசம் கூட நடைமுறை வாழ்க்கைக்காக இல்லைன்னு யாருமே சொல்ல முடியாது,
சரியா? அப்ப இதுதான் ஒரு சபையினுடைய நோக்கமா இருக்கணும். சரியா? சபை வந்து எதுல ரொம்ப கருத்தா இருக்கணும் அப்படின்னு கேட்டா, விசுவாசிகளுடைய வாழ்க்கையில இந்த பேலன்ஸ் காணப்படுதா? ஒரு பக்கம் அவங்க சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டிய விதத்தை அறிந்து கொள்ளுகிறார்களா? கிரமமாய் வேதத்தை கற்றுக்கொள்ளுகிறார்களா? ஆர் வி நோயிங் த ஹோல் ஃப்ரேம்வொர்க் ஆஃப் த பைபிள்? வேதாகமத்துக்கு ஒரு கட்டமைப்பு இருக்கிறது, அதை முழுவதையும் நாம் அறிந்து கொள்வது அவசியம். சரியா? வேதத்தை கிரமமாக கற்றுக்கொள்வது அவசியம், உபதேசங்களை அறிந்து கொள்வது அவசியம். ஆனா அதோடு நின்று விடுவதல்ல. அந்த உபதேசங்கள் நம்முடைய வாழ்க்கையில நம்மை கிறிஸ்துவை போல மாற்றுவதற்கு நாம் அனுமதிப்பது அவசியம். அதுதான் அந்த ப்ராப்பர் பேலன்ஸ். சரியா? அதுதான் முதல்ல நான் இங்க உங்களுக்கு கற்றுத்தரணும்னு நான் விரும்புறேன். நம்முடைய சபையிடத்திலையும் ஆண்டவர் வச்சிருக்கிற எதிர்பார்ப்பு அதுதான். சரி, இதை எப்படி பிரதர் பிராக்டிக்கலா கொண்டு வர்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பைபிளை எதுக்காக படிக்கிறோம் அப்படின்ற கேள்வி அவசியம். சரியா? பைபிள்ல வந்து ஏதோ சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும், சில விஷயங்கள் எனக்கு தெரியணும், சில தகவல்கள் எனக்கு கிடைக்கணும், அதுக்காக மட்டும் பைபிள் படிக்காதீங்க. சரியா? பைபிள் இஸ் நாட் given for just information, it is given for transformation. சில தகவல்களை பெற்றுக்கொள்வதற்கு மட்டும் அல்ல வேத புஸ்தகம். சரியா? ஏதோ சில விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக மட்டும் இல்ல, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை போல மாறுவதற்கு வேத புஸ்தகத்தை என்ன பண்ணியிருக்கார்? ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். சரியா? இன்னும் சிலர் ஒருவேளை வேதத்தை படிக்கும் போது சில விஷயங்களை புதுசா தெரிஞ்சுக்கணும்னா அவங்களுக்கு அவ்வளவு ஆர்வமா இருக்கும். சரியா? புதுசா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதோட கூட நின்று விடுவது அல்ல நம்முடைய வேத படிப்பு. நிச்சயமா சில விஷயங்கள் படிக்க படிக்க நம்ம புதுசா என்ன செய்வோம்? தெரிஞ்சுப்போம். சில நேரங்கள்ல புதுசா தெரிஞ்சுக்கிறதா ரொம்ப ஆபத்தாவும் இருக்கும். சரியா? அதுலயும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். சரியா? சில பேர் புதிய தகவல்கள் கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆழமா போறோம்னு சொல்லி என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, அதோடைய அந்த கான்டெக்ஸ்டே, சரியா, அந்த வேத புஸ்தகம் என்ன சூழ்நிலையில எழுதப்பட்டது, அதோட பின்னணி என்ன, அதையே நம்ம என்ன பண்ணிடுவோம்? சில நேரத்துல விட்டுருவோம். சரியா? அப்ப ஏதோ புதிய சில விஷயங்கள் தெரிந்து கொள்வதற்கல்ல வேதத்தை படிப்பது. அது மட்டும் இல்ல, இன்னும் சில பேருக்கு இருக்கிற ஆர்வம் என்னன்னா, ரொம்ப ஆழமா ஒரு பேசினார் பிரதர் அப்படின்னுவாங்க. சரியா? ரொம்ப ஆழமா இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விரும்புவாங்க. சரியா? அந்த ஆழமா அப்படின்றதுல ரொம்ப ஆர்வமா இருக்கும். சரியா? அவங்களுக்கு அதுக்கு மட்டும் இல்ல வேத புஸ்தகம், நல்லா புரிஞ்சுக்கணும். சரியா? ஏதோ சில விஷயங்களை தெரிந்து கொள்வதல்ல, சில விஷயங்களை புதுசா கத்துக்கணும் அப்படின்றது மட்டும் இல்ல, சில விஷயங்களை ரொம்ப ஆழமா தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது மட்டும் இல்ல. சரியா? ஆனா வேத புஸ்தகத்தை எடுக்கும் போது, ஆண்டவரே நீர் யார், உம்மை நான் காண வேண்டும், உம்முடைய மகிமையை பார்க்க வேண்டும், உம்மை நான் புரிந்து கொள்ள வேண்டும், அது உங்களுடைய ஜெபமா இருக்கணும். சரியா? எப்பெல்லாம் வேதத்துல உட்கார்றீங்களோ ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே உம்மை நான் காணாமல் இன்னைக்கு நான் எழுந்து போவது கிடையாது. வேக வேகமா படிக்காதீங்க பைபிளை. வேக வேகமா படிச்சா சில விஷயங்களை தெரிஞ்சுட்டே அப்படியே போயிடுவீங்க. ஆனா வேதம் உங்களோட பேச அனுமதிங்க. நீங்க 5-6 வருஷம் எடுத்தாலும் பரவாயில்ல ஒரு முறை படிச்சு முடிக்கிறதுக்கு, அதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது. சரியா? யாருமே இங்க ரேஸ் வைக்கல. சரியா? நல்லா புரிஞ்சுக்கணும். ஆனா வேதத்தை படிக்கும் போது, ஆண்டவரே உம்மை நான் காண வேண்டும், உம்முடைய குணாதிசயங்களை நான் தெரிந்து கொள்ள வேண்டும், நீர் யார் என்று நான் அறிந்து கொள்ள வேண்டும். சரியா? அந்த மனநிலையோடு நீங்க படிக்கும் போது ஆவியானவர் என்ன பண்ணுவாருன்னா, ஆண்டவர் யாருன்னு காண்பிக்கிறது மட்டும் இல்ல, நீங்க யாரு அப்படின்ற நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குறைவுகளையும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பாவங்களையும் அவர் சுட்டி காண்பிப்பார். அங்கேதான் உண்மையான மனம் திரும்புதல், அங்கேதான் எழுப்புதல் என்னுடைய வாழ்க்கையிலே ஆரம்பமாகிறது. இதனால புரிஞ்சுக்கணும். சரியா? இந்த ப்ராசஸ் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு முறையும் நடக்கணும். and you show consistency in it. சரியா? hearing the voice of God for the first time it will be difficult, but if you are used to hear the voice of God, it becomes a practice in your life. ஆண்டவருடைய குரலை முதல் முறை கேட்கறதுக்கு தான் கஷ்டமா இருக்கும். சரியா? எப்படி பிரதர் கேள்வி வரும். பழக்கமானவர்கிட்ட பேசி பாருங்க, அது ரொம்ப ஈஸியா சொல்லுவாங்க. சரியா? ஆண்டவர் பேசுறது நமக்கு தெரியும், ஆண்டவர் நம்மளை வழி நடத்துறதுல ஒரு சமாதானம் இருக்கும், ஆண்டவர் தான் கண்டித்து உணர்த்துறார் என்கிற நிச்சயம் இருக்கும். சரியா? ஆசீர்வாதமா இருக்கும் உங்களோட வேத படிப்பு. இதுதான் நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில நடக்கணும். சில பேர் தகவல் மட்டும் தெரிஞ்சு, புதுசா மட்டும் தெரிஞ்சு, ஆழமா மட்டும் சில விஷயங்களை பார்த்துட்டு உண்மையாவே வாழ்க்கையில கோட்டை விட்டுறாங்க. அது கிடையாது வேத புஸ்தகத்தினுடைய நோக்கம். ஆண்டவர் அதுல துக்கப்படுவார். அதிகமான அறிவாளிகளை எழுப்புவதற்கல்ல வேத புஸ்தகம் கொடுக்கப்பட்டது, அதிகமான உணர்வுள்ளவர்களை எழுப்ப வேத புஸ்தகம் கொடுக்கப்பட்டது. இதை நல்ல மனசுல எழுதி வச்சுக்கோங்க. ஆண்டவரே என்னை உணர்வுள்ளவனாய் மாற்றும், அறிவாளியாய் அல்ல, என்னை உணர்வுள்ளவனாய் மாற்றும். சரியா? நீங்க அதை எங்க இருந்தாலும் இந்த பிராக்டிஸை கொண்டு வாங்க வாழ்க்கையில, அந்த கன்சிஸ்டன்சி கொண்டு வாங்க. காலைல யோசேப் பத்தி 11 வருஷம் படிச்சோம்,
அந்த 11 வருஷம் பைபிள் இல்ல. எப்படிதான் இப்படி இருக்க முடிஞ்சதுன்னு தெரியல. ஆண்டவரை நேசிக்கிறதுல அந்த ஒரு நிலைவரத்தன்மை. சரியா? வேத புஸ்தகத்தை இந்த நோக்கத்தோட கூட நீங்க படிக்கும்போது ஆண்டவரை இன்னும் அதிகமா நீங்க என்ன செய்றீங்க? அறிந்து கொள்றீங்க. இப்ப உங்க வாழ்க்கையில அந்த எழுப்புதலும் உண்மையான ஒப்பு கொடுத்தலும் கீழ்ப்படிதலும் ஆரம்பமாகும் போது அவருடைய குரலை கேட்பது உங்களுக்கு ரொம்ப எளிதாய் மாறிவிடும். I tell you, obedience to even a small prompting by the Holy Spirit. சரியா? Obedience to even a small prompting of the Holy Spirit will sharpen your ability to hear God's voice. சரியா? ஆண்டவருடைய ஒரு சின்ன தூண்டுதலுக்கு நீங்க கீழ்ப்படுகிறீங்களே, அது எதை வலுவாக்குது உங்க வாழ்க்கையில் அப்படின்னா, அவருடைய குரலை கேட்கிற அந்த திறனை வலுவாக்குகிறது. அதனால புரிஞ்சுக்கணும். சரியா? ஆண்டவருக்கு அப்ப ஒப்பு கொடுக்க கீழ்ப்படிய நம்முடைய வாழ்க்கையில எழுப்புதல் ஆரம்பிக்க சரியா என்ன ஆயிடும்னா நீங்க கிறிஸ்துவை போல மாறிக்கொண்டே வருவீர்கள். இப்ப பாருங்க, வேத புஸ்தகத்துல இததான் யூதா இங்க புரிய வைக்கணும்னு நினைக்கிறார். உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு அதோடு நிக்கல, தேவனுடைய அன்பிலே உங்களை காத்து கொள்ளுங்கள். வேத வசனம் ஆண்டவரை நேசிக்கிறதற்கு உங்களை வழிநடத்தாவிட்டால் அந்த புஸ்தகத்தை வாசிப்பதை தூக்கி வச்சிருங்க ஓரமா. அதுக்கு நீங்க வாசிக்காம இருந்தாலும் பரவாயில்ல. ஆனா வேத புஸ்தகத்தை வாசிப்பது, வேத புத்தக படிப்பு, வேதத்தினுடைய தியானம் உங்களை ஆண்டவரை நேசிக்கிறதற்கு உத்வேகப்படுத்த வேண்டும். ஒரே ஒரு சின்ன ஸ்டெப் ஆண்டவரை நேசிக்கிறதுக்கு நீங்க எடுத்து வச்சாலும் யுவர் பைபிள் ஸ்டடி இஸ் ஃப்ரூட்ஃபுல்னு அர்த்தம். யுவர் மெடிடேஷன் இஸ் ஃப்ரூட்ஃபுல். சரியா? இது ரொம்ப சாதாரணமா செஞ்சிருவாங்க. பெரிய பெரிய அறிவாளிகள் கோட்டை விட்டுருவாங்க. ஆனா ரொம்ப சாதாரணமானவங்க செஞ்சிருவாங்க. தெரியுமா? அதான் கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய மேன்மையே. ஏன்னா ஆண்டவர் ரொம்ப சாதாரணமா அவரை டிபெண்ட் பண்றவங்களுக்கு அவர் தன்னை வெளிப்படுத்திட்டு போயிட்டே இருப்பார். சரியா? அதை நான் நிறைய இடத்துல பார்த்திருக்கேன். நிறைய பேர்கிட்ட அதை நான் பார்த்திருக்கேன். அங்க அறிவாளிகள்லாம் ஒரு விஷயமே கிடையாது ஆண்டவருக்கு. சரியா? அப்ப இதை நம்ம நல்லா புரிஞ்சுப்போம். அன்னைக்கு பாருங்க, இயேசு கிறிஸ்து வாழும் போதும் இதான உண்மை இல்லையா? அன்னைக்கு பெரிய பெரிய அறிவாளிகள்லாம் இருந்தாங்க, பரிசேயர்கள், வேதபால எல்லாம் இருக்கிறாங்க. ஆனா அவங்க கிட்ட ரிப்பீட்டடா இதான் சொல்றாரு இல்லையா? ஏன்னா அவங்க வேத வசனத்தை புரிந்து கொள்ள வேண்டிய விதத்துல என்ன செய்யல, புரிந்து கொள்ளல. அது கூட நிறைய பாரம்பரியத்தை சேர்த்துட்டாங்க, மனுஷங்களுடைய சடங்குகளை சேர்த்துட்டாங்க, ஆண்டவரை ரொம்ப துக்கப்படுத்திட்டாங்க. அதனாலதான் அவர் சொல்றாரு மறுபடியும், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்றாரு. சரியா? வேதத்தினுடைய அந்த வசனத்தை, அந்த அந்த அர்த்தத்தை ரொம்ப எளிதானவர்கள் புரிந்து கொண்டார்கள். இவ எனக்கு இப்போது செய்யற இந்த விஷயத்த கடைசி வரைக்கும் பேசிட்டு இருப்பாங்கன்னு மரியாதை பத்தி ஆண்டவர் சொன்னார் இல்லையா? தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்ட ஒரு பெண்மணி, சாதாரணமானவங்க. வேதத்தை படிச்சு பாருங்க, ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறார் பிதாவே இதை ஞானிகளுக்கு மறைத்து அப்படின்றார் இல்லையா? ஞானிகளுக்கு மறைத்து பாலகர் குழந்தைகளுக்கெல்லாம் அதை வெளிப்படுத்தினீரே, இதுதான் உம்முடைய திருவுளத்துக்கு ஏற்றதா இருந்தது அப்படின்னு சொல்லி கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறார். சரியா? அப்போ இது ஏதோ ஒரு ஸ்பிரிச்சுவல் எலைட் பீப்புளுக்காக மட்டும் வேர்ட் ஆஃப் காட் நினைச்சுக்காதீங்க. சரி, ஆவிக்குரிய ஏதோ மேம்பட்டவர்கள் மட்டும்தான் இதை புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு இல்ல. யாரா இருந்தாலும் கருத்தாய், திறந்த மனதோடு, தாழ்மையான இருதயத்தோடு, receiving the word with meekness is also an important quality. சரியா? யாக்கோபு அதை எழுதுறாரு, பேதுரு அதை எழுதுறாரு. சரியா? யாக்கோபு 1 அதிகாரம் 21வது வசனம் பாருங்க. ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்குணத்தையும் ஒழித்து விட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமை உள்ளதாயும் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்க. ரிசீவ் இட் வித் மீக்னஸ் அப்படின்ற. சரியா? சாந்தத்தோடு, தாழ்மையோடு அந்த வசனத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். சரியா? இது வேத வசனத்துக்கு நம்ம காண்பிக்கிற சரியான மனோபாவனை. சில நேரங்களில் நம்முடைய பெருமையை வேத வசனத்துக்கு நேராக காண்பிக்கும் போது ஆண்டவர் நம்மளை மாற்ற முடியாது. ஆண்டவர் உணர்த்துவார், ஆனா கீழ்ப்படிய மனசுல செய்தி கேட்போம். இன்னைக்கு அந்த சிஸ்டர் வரல அப்படின்னு அவங்கள பத்தி தான் நினைச்சிட்டு இருப்போம். சரியா? இன்னைக்கு நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு நினைக்க மாட்டோம். சரியா? அதே போல செய்தி கேட்டுட்டு இருப்போம், வசனத்தை வாசிப்போம். இந்த பகுதியை இதை 1000 முறை நான் படிச்சிருக்கேன், இதுல என்ன எனக்கு புதுசா கிடைக்க போகுது? இதெல்லாம் அந்த பெருமையினுடைய வெளிப்பாடுகள். இதெல்லாம் முன்னாடியே இருந்துச்சுன்னா ஆண்டவர் அந்த இருதயத்தை திறக்க முடியாது. அது ஆத்துமாவையும் ஆவியும் வகையறுக்க முடியாது. சரியா? ஆண்டவருடைய வசனம் ஊடுருவி செல்ல வேண்டும் என்று சொன்னால் வேத வசனத்துக்கு முன்பாக நான் தாழ்மைப்படுவது அவசியம். எனக்கு எல்லாம் தெரியும்ன்ற மனப்பான்மை கிடையாது. இது எனக்கு இல்ல அவங்களுக்கு அப்படின்னு பாக்குற பார்வை கிடையாது. சரியா?
இது எல்லாமே அந்த பெருமையின் வெளிப்பாடு. ஆனா இந்த இடத்துல என்ன சொல்றாரு? சாந்தத்தோடு வசனத்தை என்ன செய்யணுமா? ஏற்றுக்கொள்ளணும் இல்லையா? நிறைய தடைகள் இருக்கு பாருங்க. அதனாலதான் ஒழித்து விட்டுன்றாரு பாருங்க. வசனத்தை ஏற்றுக்கொள்றதுக்கு நிறைய தடைகள் இருக்கு இல்லையா? நம்ம வாழ்க்கையில பாவம் இருக்கும்போது வசனம் என்ன பண்ணாது? உள்ளுக்குள்ள போகாது. அசுத்தம் இருக்கும்போது ஆண்டவர் என்ன பேசினாலும் அதை கவனிக்கக்கூடிய ஒரு செவி எனக்கு இருக்காது. நான் எப்பயுமே சொல்ற உதாரணம் உங்ககிட்ட சொல்லியிருக்கேனான்னு தெரியல. இப்ப லிடியா வந்து எனக்கு நல்ல டேஸ்டான ஒரு பிரியாணி செஞ்சு வச்சிருக்கா வீட்டுல. சரியா? சாயந்தரம் வந்து இவர் வந்து சாப்பிடுவார் அப்படின்னு செஞ்சு வச்சிருக்கா. ஆனா நான் வரும்போதே ரொம்ப பசியா இருக்கிறேன்னு வழியில சாப்பிட்டு வந்துடுறேன். சரியா? சாப்பிட்டு போகும்போது வீட்டுக்கு போகும்போது அதை சாப்பிடணும், அந்த பிரியாணி சாப்பிடணுன்ற பசி எனக்கு இருக்காது. ஏன்னா ஏற்கனவே என்னோட வயிறை நான் என்ன பண்ணிட்டேன்? நிரப்பிட்டேன். பிரியாணி இருக்கு, நல்ல சுவையா இருக்கு, ஆனா எனக்கு என்ன இல்லை? பசி இல்லை. நிறைய பேரு வேத புஸ்தகத்தை படிக்கிறதுக்கு அந்த பசி இழந்தவர்களா இன்னைக்கு இருக்கிறோம், அந்த தாகம் குறைந்தவர்களா இருக்கிறோம். சரியா? ஏன் தெரியுமா? ஒழித்து விட வேண்டிய காரியங்களை ஒழித்து விடவில்லை. அவர் எப்படி சொல்றாரு பாருங்க, எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்குணத்தையும் ஒழித்து விட்டு. கவனிச்சிங்களா? இதே மாதிரி பேதுரு எழுதுறாரு. சரியா? 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்துல அதை எழுதுறாரு. உங்ககிட்ட நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இதை நீங்கள் புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல கலகமில்லாத ஞானப்பாலாகிய திருவசனத்தின் மேல் வாஞ்சியாயிருங்கள். அதை சொல்றதுக்கு முன்னாடி என்ன சொல்றாரு பாருங்க, எதை ஒழித்து விடணும்னு சொல்றாரு. சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும், துர்குணம், கபடம், பொறாமைகள், புறங்கூறுதல், வஞ்சகம், இதெல்லாம் ஒழித்து விட்டு அதுக்கப்புறம் தான் சொல்றாரு பாருங்க, நீங்கள் ரட்சிப்புக்கென்று வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாயிருங்கள். ஏன்னா அந்த வாஞ்ச எப்ப வரும்னு கேட்டீங்கன்னா, ஒழித்து விட வேண்டிய காரியங்களை ஒழித்து விடும் போதுதான் வாஞ்ச வரும். இல்லைன்னா வாஞ்ச வராது இல்லையா? நம்முடைய வாஞ்சை உலகத்தின் மேல இருக்கும், நம்முடைய வாஞ்சை நம்முடைய சுய இச்சைகள் மேல இருக்கும், வசனத்து மேல இன்ட்ரெஸ்டே வராது. சரியா? நிறைய பேர் அதை சொல்ல நான் கேட்டிருக்கிறேன். நல்ல மெச்சூரான பிலீவர் சொல்றாங்க, அந்த இன்ட்ரெஸ்ட் இழந்து போயிடுறோம் பிரதர், ஆன் அண்ட் ஆஃபா இருக்கு, அந்த கன்சிஸ்டன்சி இல்ல, மறுபடியும் இன்ட்ரெஸ்ட் கொண்டு வர்றது கஷ்டமா இருக்கு, அதனாலதான் அந்த கன்சிஸ்டன்சி விட்டுறக்கூடாது. சரியா? எதை காம்ப்ரமைஸ் பண்றீங்களோ இல்லையோ, டெய்லி ஆண்டவர் சமூகத்துல உட்கார்றத காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. அது ஒரு 1/2 மணி நேரம் இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு 20 மினிட்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு 15 மினிட்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா ஆண்டவர் சமூகத்துல உட்காருங்க. திறந்த இருதயத்தோடு வாங்க, தாழ்மையுள்ள இருதயத்தோடு வாங்க. ஆண்டவர் பேசுறதுக்கு என்ன செய்வோம்? இடம் கொடுப்போம். அப்ப கண்டிப்பா கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். எதுக்கு நம்ம வரணும்? ஆண்டவரே, உம்மை நான் அறிந்து கொள்ள வேண்டும், உம்மை நான் காண வேண்டும், உம்மை நான் பார்க்கும் போதுதான் என்னுடைய அலங்கோலத்தை எனக்கு நீர் வெளிப்படுத்துவீர். சரி, அங்கதான் ரிப்பன்டன்ஸ் ஆரம்பிக்குது. நான் வந்து உங்களோட என்ன ஒப்பிடும் போது அந்த மனம் திரும்புதல் ஆரம்பிக்காது, என்னோட கூட ஒப்பிடும் போது அந்த மனம் திரும்புதல் ஆரம்பிக்காது. தேவனோடு என்னை நான் ஒப்பிடும் போதுதான் அந்த மனம் திரும்புதல் ஆரம்பிக்கும். இல்லைன்னா அந்த மனம் திரும்புதல் வராது. ஏன்னா அவர் தான் என்னை விட உயர்ந்தவர், அவர் தான் எல்லா விதத்திலும் பிழையற்றவர், அவர் பரிபூர்ணர். சரி, அவரை பார்க்க அந்த பரிசுத்தரை பார்க்க தான் என்னுடைய தவறுகள், என்னுடைய அலங்கோலங்கள் எனக்கு என்ன செய்யும்? புலப்படும். சரியா? அந்த ப்ராசஸ் நடக்க தயவு செய்து இடம் கொடுங்க. அதுக்கு தடையா இருக்கிற எல்லா காரியத்தையும் நீக்கி போடுங்க. நான் சொன்னது மட்டும்தான் தடைன்னு கிடையாது, நிறைய தடைகள் இருக்கலாம். தனிப்பட்ட ஒரு இடம் இல்லாமல் இருக்கலாம். சில நேரத்துல ரொம்ப டிஸ்டர்ப்டு மைண்ட் இருக்கும்போது ஆண்டவர் சமூகத்துல வந்து உட்காரலாம் சில நேரத்துல. சரியா? அப்ப இதெல்லாம் தடையா இருக்கு அப்படின்னு சொன்னா, நீங்க தான் உங்க வாழ்க்கையில இப்படிப்பட்ட நல்ல வந்து பைபிள் மெடிடேஷன் பிராக்டிஸ கொண்டு வரணும். சரியா? அது நம்மள கிறிஸ்துவ போல மாத்துறதுக்கு நீங்க அனுமதிக்கணும். இத சபையில இருக்கிற ஒவ்வொருவரும் பிராக்டிஸ் பண்ணும்போது நம்ம சபை எப்படி இருக்கும்னு கேட்டா, உபதேசம், நடைமுறை, அது ரெண்டுலயுமே என்ன செய்யும்? சமநிலையா இருக்கும். சரியா? சர்ச்ல என்ன யார் எழும்பணும்னு ஆண்டவர் விரும்புறாருன்னா, கிரைஸ்ட் லைக் பீப்புள். சரியா? மறுபடியும் சொல்ல, நாட் இன்டெலிஜென்ட் பீப்புள், பட் கிரைஸ்ட் லைக் பீப்புள். அவங்க தான் சபையில எழும்பணும்னு ஆண்டவர் விரும்புறாரு. சரியா? இல்லைன்னா அந்த அறிவே சில நேரத்துல சபையை என்ன பண்ணிடும்? உடைச்சிரும். அறிவை இருமாப்பை உண்டு பண்ணும், அன்போ பக்தி விருத்தி உண்டு பண்ணும். சரியா? அதனால கிறிஸ்துவை போல மாறுவதற்கு நம்ம இடம் கொடுப்போம். ஆவிக்குரிய வரம் உள்ளவர்கள், அதிகமாய் வரம் பெற்றவர்கள் சபைக்கு ஆசீர்வாதமும் இருக்க முடியும், சபைக்கு அவங்க சாபக்கேடாவும் இருக்க முடியும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நிறைய வரம் பெற்றவர்கள் தான் சபையை உடைப்பாங்க. ஏன்னு கேட்டா, அவங்க கிறிஸ்துவ போல என்ன பண்ண மாட்டாங்க? மாறுறதுக்கு இடம் கொடுக்க மாட்டாங்க. உங்களை நீங்களே வஞ்சித்து விடாதீர்கள். Do not deceive yourselves. யாக்கோபு அந்த பேசேஜ்ல சொல்லிட்டே போறாரு. ஒருத்தன் போய் கண்ணாடியில போய் முகத்தை பாக்குறான், பார்த்துட்டு அவன் அலங்கோலத்தெல்லாம் பாக்குறான், பார்த்துட்டு அப்படியே என்ன செஞ்சிடறான்? போயிடுறான். அதை என்ன செய்யல? சரி செய்யாம போவாதீங்க, உங்களை நீங்களே வஞ்சிக்காதீங்க அப்படின்னு யாக்கோபு எழுதுறாரு இல்லையா? வேதம் அப்படியே காமிச்சிரும். அதனாலதான் கண்ணாடியை உதாரணமா பயன்படுத்தி இருக்கிறாங்க.
சரியா? இந்த மொபைல் கேமரா கூட தவறா காமிச்சிடும் சில நேரத்துல. ஆனா வந்து கண்ணாடி அப்படி காமிக்காது. இன்னைக்கு ஏஐ எல்லாம் வந்து பயங்கரமா வந்து போச்சு. அதனால வந்து எதை வேணா மாத்திடலாம். ஆனா கண்ணாடினா கண்ணாடி தான். அதுக்கு முன்னாடி போய் நின்னீங்கன்னா அப்படியே தெரிவிங்க. அப்ப வேத புஸ்தகத்துக்கு முன்னாடி வந்து நீங்க நிற்கும் போது ஆண்டவருடைய மகிமையை பார்க்கணும்னு ஜெபிங்க. திறந்த இருதயத்தோடு வந்து ஜெபிங்க. உங்களை கர்த்தர் உடைக்கிறதற்கும், உங்களை வணைகிறதற்கும், உங்களை செதுக்கிறதற்கும் நீங்க இடம் கொடுங்க. அதுதான் உண்மையாவே மனம் திரும்புதல். அப்பதான் நீங்க கிறிஸ்துவை போல என்ன செய்ய முடியும்? மாற முடியும். சரியா? ஒரு வசனத்தை நான் எப்பயுமே காண்பிப்பேன். அதை நான் உங்களுக்கு காமிச்சிட்டு அடுத்த இதுக்கு போயிடுறேன். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அதுல உள்ள கடைசி வசனம். நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது. இந்த இடத்துல கண்ணாடி வந்து வேத வசனம். சரியா? அப்ப நாம எல்லாரும் சொல்லும்போது விசுவாசிகள் நம்ம என்ன செய்யறோமா? திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை பார்க்கிறோம். அதுதான் உங்களுடைய ஜெபமா இருக்கணும். இந்த கண்ணாடிக்கு வரும்போது ஆண்டவரே உம்முடைய மகிமையை காண்பியும். அப்ப என்ன நடக்குது பாருங்க. ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயல் சொல்லும் போது கிறிஸ்துவின் சாயல். சரி, ஆவியானவர் என்ன பண்றாரு பாருங்க. கர்த்தருடைய மகிமையை இந்த கண்ணாடியில பார்க்கும்போது ஆவியானவருடைய வேலை என்னன்னா கிறிஸ்துவின் சாயலாக நம்ம என்ன செய்யறாராம்? மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்பட அவர் உதவி செய்யறார். அந்த உதவி ஆவியானவர் செய்வார். சரி, அவருடைய பலன் இல்லாம நம்ம கிறிஸ்துவ போல மாற முடியாது. ஆனா அவர் எதை கொண்டு செய்யறாரு? வேத வசனத்தை கொண்டு செய்யறார். The Spirit of God uses the word of God to transform a child of God into the image of the Son of God. சரியா? தேவகுமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் என்னை மறுரூபப்படுத்துவதற்கு ஆவியானவர் கையாளுகிற ஆயுதம் வேத புஸ்தகம், வேத வசனம். சரி, அந்த வசனத்தை கொண்டுதான் என்ன அவர் மாத்த முடியும். சரியா? வசனத்தை படிக்கிற பழக்கமே இல்லைன்னா மறந்துருங்க. கிறிஸ்துவ போல மாறுற வாழ்க்கையே நமக்கு என்ன செய்யாது? இருக்காது. அப்ப சபையில வந்து அப்படிப்பட்ட பேலன்ஸ் இருக்காது. சரியா? சபையில இது ரெண்டுத்துக்குமே முக்கியத்துவம் கொடுங்க. வேத வசனத்தை கற்றுக்கொள்ளவும் விசுவாசிகளை ஊக்குவிங்க. அதே சமயம் அவங்க அதை நடைமுறைப்படுத்துறாங்களா அப்படின்றத எது மூலமா செக் பண்ண முடியும்ன்றதையும் பாருங்க. சரியா? அது ரெண்டுமே இருக்கும்போதுதான் ஒண்ணு கத்துப்பாங்க விசுவாசிகள். வேதத்தை கத்துக்கிட்டே போறது மட்டும் இல்ல, அந்த கத்துட்டு போறது என்ன கிறிஸ்துவ போல என்ன செய்யணும்? மாற்றணும். சரியா? இது முதல்ல. 2வது விஷயத்துக்கு வாங்க. செகண்ட் மார்க் ஆஃப் ஹெல்தி சர்ச். யூதா அந்த பகுதிக்கு வந்துருங்க. 20வது வருஷத்துல கடைசி வரி பாருங்க. பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி அதுதான் 2வது. சரியா? praying in the holy spirit. சரியா? praying in the holy spirit. சரியா? சபை ஜெபத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அதுவும் பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுகிற ஜெபங்கள் மிகவும் அவசியம். பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணினா என்ன? பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணினா அந்நிய பாஷை பேசுறது கிடையாது. சரியா? அதனால புரிஞ்சுக்கணும். முதலாவது பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி அப்படின்றத புரிய வைக்கிறதுக்கு ஜெபம் பண்றதுல மட்டும் பரிசுத்த ஆவியானவரை கொண்டு வராதீங்க. ஆனா உங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே ஆவியானவரால என்ன செய்யப்பட்டிருக்கணும்? ஆளுகை செய்யப்பட்டிருக்கணும். சரியா? அது ரொம்ப முக்கியம். முதலாவது. சரியா? praying in the Holy Spirit comes next, but you should be controlled by the Holy Spirit every minute in your life. உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு நிமிஷமும் பரிசுத்த ஆவியானவரால ஆளுகை செய்யப்பட்டிருக்க வேண்டும். உங்களுக்கு அவர் தான் எண்ணங்களை கொடுக்கணும், அவர் தான் விருப்பங்களை கொடுக்கணும், அவர் தான் உணர்வை கொடுக்கணும், அவர் தான் வழிகாட்டணும். சரியா? அவர் பேசணும். எல்லாமே அவராலே நடத்தப்படணும். அதுக்கு நம்முடைய ஒப்பு கொடுத்தல் அவசியம். வேத புஸ்தகத்துக்கு கீழ்ப்படிதல் அவசியம். பாவத்தை அறிக்கை செய்து மனம் திரும்புதல் அவசியம். இந்த நிபந்தனைகளை ஏற்கனவே நான் சொல்லி கொடுத்திருக்கேன் உங்களுக்கு. சரியா? To be filled with the Holy Spirit, there are 3 conditions. One is your yieldedness to God. சரியா? submitting to God. ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கிற ஒரு விசுவாசி. ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கிற ஒரு விசுவாசி. ஏன்னா அவர் என்ன சொல்றாருன்னா, ஆண்டவரே என்னுடைய பலத்தால இந்த வாழ்க்கையை என்னால வாழ முடியாது, என்னுடைய பலத்தால என்னுடைய அறிவால இந்த தீர்மானம் எடுக்க முடியாது, என்னுடைய சுய புத்தியை நான் சிலுவையில அரைஞ்சிடுறேன், என்னுடைய சுயங்களை நான் அறையிறேன். நான் சொல்லட்டுமா? கிறிஸ்தவ வாழ்க்கையில ரொம்ப கஷ்டமானது இதுதான். கிறிஸ்தவ வாழ்க்கையில ரொம்ப கஷ்டமானது இதுதான். சரியா? அவருடைய சித்தத்துக்கு என்னுடைய சித்தத்தை ஒப்பு கொடுக்கிறேனே, அதை விட கடினமானது எதுவுமே கிடையாது. அப்ப அததான் முதல் கண்டிஷன் ஆண்டவர் சொல்லி தர்றார் பைபிள்ல. எந்த அளவுக்கு தேவ சித்தமே சிறந்தது என்னுடைய வாழ்க்கையில, சரியா, அவரால் நான் நடத்தப்படுகிற கிறிஸ்தவ வாழ்க்கை தான் எனக்கு வேணும் அப்படின்னு ஒரு விசுவாசி சொல்றாரோ, எந்த அளவுக்கு தன்னோட சுயங்களை சிலுவையில் அறிஞ்சிட்டே இருக்கிறாரோ, ஆவியானவர் ஈஸியா அவர் என்ன பண்ண முடியும்? நடத்த முடியும். 2வது வசனத்துக்கு கீழ்ப்படிதல். அது கூடவே வந்துடும். ஆவியானவர் சொல்ல சொல்ல நம்ம என்ன பண்ணணும்? கீழ்ப்படிஞ்சிட்டே இருக்கணும். சரியா? அது 2வது. 3வது, இதுல கண்டிப்பா தவறுகள் ஏற்படுமான்னு கேட்டா தவறுகள் ஏற்படும். ஆனா அந்த நேரத்துல என்ன செய்யணும்? பாவங்களை அறிக்கை செய்து அதை என்ன செய்யணும்?
விட்டுவிடணும். அந்த உண்மையான மனம் திரும்புதல் தேவை. இது மூணுமே ரொம்ப அவசியம். சரியா? பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்துறோம், இப்ப ஆவியானவர் நடத்த முடியல, என்ன செய்வோம்? அவர் எது எது துக்கப்படுத்துதோ அதை என்ன செய்யணும்? ஆண்டவர்கிட்ட அறிக்கை செய்யணும். அந்த அறிக்கை செய்தலும் மனம் திரும்புதலும் உண்மையா இருந்தால் உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஈஸியா உங்களை என்ன பண்ண முடியும்? ஆளுகை செய்து நடத்த முடியும். அப்ப இப்படி ஆவியானவரால் ஆளுகை செய்யப்படுற ஒரு விசுவாசியினுடைய ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கும்னா, தேவனுடைய சித்தத்தின்படி அவருடைய ஜெப வாழ்க்கை என்ன செய்யும்? இருக்கும். இப்ப பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி நீங்க வாசிச்சோம் இல்லையா? பரிசுத்த ஆவிக்குள்ள ஜெபம் பண்ணாததற்கு ஒரு உதாரணம் காண்பிக்கிறேன் ஃபர்ஸ்ட். சரியா? யாக்கோபு புத்தகத்துக்கு வரும்போது அவர் அதை சொல்றாரு, பிரேயர் பத்தி பேசுறாரு. யாக்கோபு ரொம்ப பிராக்டிக்கல் லெட்டர். நீங்க படிக்கலன்னா படிக்கிறதுக்கு உங்களை உற்சாகப்படுத்துறேன். ரொம்ப ரொம்ப பிராக்டிக்கலான லெட்டர். இதுல இருக்கிற ஒவ்வொரு வசனமும் நம்மளுடைய வாழ்க்கைக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். யாக்கோபு 4ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அதுல ஒருத்தர் எப்படி ஜெபம் பண்றாரு பாருங்க. 3வது வசனம் பாருங்க. நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாக விண்ணப்பம் பண்ணுகிறபடியினால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். கவனிச்சீங்களா? அதுல என்ன வாசிக்கிறோம் பாருங்க. நம்முடைய இச்சைகளை நிறைவேற்றும்படி நம்ம என்ன செய்யறோம்? ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்றோம். அதுதான் தகாத விதம் சொல்றாரு. இப்ப பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணுகிற ஒரு விசுவாசி இப்படி ஜெபம் பண்ண மாட்டார். சரியா? அவருடைய வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சமா ஒரு விஷயத்தை கத்துப்பாரு. ஆண்டவரை உயர்த்துவதுதான் ஜெபம். அவரை என்னுடைய வாழ்க்கை மூலமாய் வெளிப்படுத்ததான் அவருடைய ஜெப கோரிக்கைகள் எல்லாமே இருக்கும். ஆண்டவருடைய சித்தத்துக்கு அடிபணிவதுதான் ஜெபம் என்பதை கற்றுக்கொள்வார். சரியா? இந்த இடத்துல இவருக்கு ஏன் ஜெபிக்கிறாரா ஆனா கிடைக்கிறது இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டா, அவர் தகாத விதமா என்ன செய்யறாரு? வேண்டுதல் செய்யறார். அந்த 2 லாஸ்ட்லயே அதை படிக்கிறோம். சரியா? நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதுனாலே உங்களுக்கு சித்திக்கிறது இல்லை. நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் எப்படி பண்றீங்க? சுய இச்சைகள் நிறைவேறும்படி. சரியா? அதை தகாத விதமா நம்ம என்ன செய்யறோம்? விண்ணப்பம் பண்றோம். சோ ராங் மோட்டிவ்ஸ் அண்ட் இன் த ராங் வே. சரியா? அது ஆவியானவர் கொடுக்கிற சிந்தனைகள் கிடையாது. சரியா? இப்ப ஆவியானவரால கண்ட்ரோல் பண்ணப்படாத ஒரு விசுவாசி அவர் தன்னுடைய காரியங்களை முன் வைப்பாரு, தன்னுடைய ஆசைகளுக்காகவே ஆண்டவரை பிடிச்சி இழுப்பாரு. சரியா? தன்னுடைய காரியங்கள், தன்னுடைய பலவீனங்கள் நீங்கணும், இதுக்காகவே இதெல்லாம் தேவ சித்தத்துல இருக்கா இல்லையான்றதை என்ன பண்ண மாட்டாரு? நிதானிச்சு அறிய மாட்டார். ஆனா நான் நினைக்கிறது நடக்கணும், அதுக்காக தான் நான் ஆண்டவர் ஒரு ஊறுகா மாதிரி வச்சுப்பேன். சரியா? ஒரு தொட்டுக்க மாதிரி வச்சுப்பேன். சரியா? அவரை பிடிச்சி இழுப்பேன். அதுதானே கர்த்தரை அறியாதவங்க பண்றாங்க. கர்த்தரை அறியாதவங்க எப்ப தெய்வத்திடத்துல போய் வேண்டுவாங்க? அவங்களுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது. சரியா? இப்ப அதே மாதிரி விசுவாசிகள் இருக்கிறது கிடையாது. ஆனா இது ஒரு உறவு. சரியா? இந்த ஜெபம் அந்த உறவினுடைய வெளிப்பாடு தான். சரியா? அந்த உறவினுடைய வெளிப்பாடு தான். சில நேரத்துல அந்த மௌனங்கள் இருக்கும், இதுல ரகசியங்கள் உண்டு. சரியா? சில நேரத்துல அது அமைதியா உட்கார வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கும். நம்மள கர்த்தரை உடைக்கிறதுக்கே அது ஒரு மணி நேரம் ஆகும் ஜெபத்துல. அதுக்கு பிறகுதான் மற்ற காரியங்களுக்கு போக முடியும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். சரி? ஆனா பரிசுத்த ஆவிக்குள்ள நம்ம ஜெபம் பண்ணுன்றது கர்த்தருடைய விருப்பமா இருக்கு. அதுல சுய இச்சைகளுக்கு முன் உரிமை இருக்காது, ஆண்டவருடைய சித்தத்துக்கு முன் உரிமை இருக்கும். அதை நல்லா எழுதி வச்சுக்கோங்க. சரியா? இப்ப அதை வச்சு உங்களுடைய வாழ்க்கையை செக் பண்ணி பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய ஜெபங்கள் கர்த்தருடைய சித்தத்திற்கு முன் உரிமையாக இருக்கிறதா? முன் உரிமை கொடுக்கிறதா? சரியா? ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக நீங்கள் ஜெபிக்கிறீர்களா? அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமா? இன்னொரு விஷயத்தை நான் காமிச்சு கொடுக்குறேன். இதை சொல்லும் போது எனக்கு ரோமர் 8ஆம் அதிகாரம், அதுல நம்முடைய ஒரு பலவீனத்தை பத்தி பவுல் வெளிப்படுத்துறாரு. என்ன பலவீனம்னா, நமக்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிற விதத்துல ஜெபிக்க தெரியல அப்படின்றது ஒரு பலவீனம் சொல்லி எழுதுறாரு. சரியா? அப்ப ஆனா அந்த பலவீனத்துல ஆவியானவர் நமக்கு உதவி செய்யறாருன்னு சொல்றாரு. எப்படி உதவி செய்யறாராம் பாருங்க. 26 பாருங்க. அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நம்முடைய பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடியா. இதுதான் அந்த பலவீனம். சரியா? ஏற்றபடி வேண்டிக் கொள்வது. சரியா? இதை யாக்கோபோடு கம்பேர் பண்ணி படிங்க. சில நேரத்தில் நம்முடைய சுய இச்சைகளுக்கு தான் நம்ம முன்னுரிமை கொடுக்கிறோம். அதுக்கு நமக்கு தெரியல, எப்படி ஜெபிக்கணும்னு தெரியல. ஆனா ஆவியானவர் எப்படி உதவி செய்யறாரு பாருங்க. ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். அப்படின்னா என்ன? அடுத்த வசனம் பதில் சொல்லுது பாருங்க. ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படி. அதுதான் பதில். ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படி. கவனிச்சீங்களா? அதான். சரியா? தேவனுடைய சித்தத்தின்படி. தேவனுடைய சித்தத்தின்படி ஜெபிக்க தெரியல என்றதான் பலவீனம். 26ல அந்த பலவீனத்தை எப்படி அவர் நிறைவாக்குவாரு? தேவனுடைய சித்தத்தின்படி ஜெபிக்க நமக்கு என்ன செய்யறார்? உதவி செய்ய. எப்போ அப்படின்னு கேட்டா, நாம கொஞ்சம் கொஞ்சமா நம்முடைய சுயங்களை சாகடிக்க தான் இந்த அனுபவம் வரும். சரியா? இல்லைன்னா அந்த அனுபவம் வராது. அப்ப சாகிற வரைக்குமே நமக்காக மட்டும்தான் ஜெபம் பண்ணிட்டு இருப்போம். சரி, நம்முடைய இச்சைகளின்படி தான் வாழ்ந்துட்டு இருப்போம்.
அதுல சோர்ந்து போயிடுவோம். கர்த்தரை நம்பி வந்தேன், இது கிடைக்கல அது கிடைக்கலன்னு சொல்லிடுவோம். சரி, ஆனா என்ன நோக்கம் கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு அப்படின்றத நம்ம மறந்துடுவோம். அதனாலதான் இங்க சொல்ல தேவனுடைய சித்தத்தின்படியே தொடர்ந்து படிங்க. பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார். ஆவியின் சிந்தை என்னதென்று அறிவார். இதுதான் ஆவியானவருடைய உதவி. சரியா? அப்ப நான் எப்படி சொல்லுவேன், பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணுதல் என்பது, ரொம்ப ஷார்ட்டா சொல்றேன், எனக்கு தூண்டுதல் வருது இல்லையா, ஜெபிக்கணும்னு ஒரு ஆர்வமும் தூண்டுதல் வருது தெரியுமா, அதுவுமே யார் கொடுக்கிறா? ஆவியானவர் கொடுக்கிறார். அது மட்டும் இல்ல, ஏற்றபடி கர்த்தருடைய சித்தத்தின்படி ஜெபிக்க எனக்கு அவர் என்ன செய்யறார்? உதவி செய்யறார். அது மட்டுமல்ல, ஜெபத்துல வல்லமை, சரியா, ஜெபத்துல அந்த வல்லமையோடு ஜெபிக்கிறதற்கு அவர் எனக்கு என்ன செய்யறார்? உதவி செய்கிறார். சோ இதெல்லாமே ஆவிக்குள், பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி அப்படின்றதுக்குள்ள நம்ம கொண்டு வரலாம். சரியா? அதுக்கு நேர் எதிர்மாறான விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டா, பரிசுத்த ஆவியானவரோட கட்டுப்பாட்டுல இல்லாத கிறிஸ்துவ வாழ்க்கை. அப்படிப்பட்ட நபர் என்னதான் ஜெபிக்க முயற்சி செய்தாலும் அவருடைய ஜெபங்கள் எப்படி இருக்கும்னா, தன்னுடைய சித்தத்து, தன்னுடைய இச்சைகளை நிறைவேற்றுவதற்கு தான் கர்த்தரிடத்துல ஜெபிப்பார். சரியா? 1 யோவான் 5 உங்களுக்கு தெரியும் இல்லையா, 14, நம் தேவனுடைய சித்தத்தின்படி எதை கேட்டாலும் அதை அவருக்கு நமக்கு தருவார் என்பதை அவருக்குள் நாம் கொண்டு இருக்கிற தைரியமாய் இருக்கிறது. 1 யோவான் 5:14. சரியா? அதையும் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால், அதுக்குதான் ஆவியானவர் உதவி செய்யறார். எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். சரியா? இட் பிகம்ஸ் a practice. இது வந்து பழக 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 அது வந்துருது. சரியா? நல்ல பழகின ஒரு விசுவாசி வந்து ஜெபம் பண்ணும்போது அவர் வந்து கர்த்தருடைய ஆசைகளை தான் முன்வைப்பார், கர்த்தருடைய சித்தத்தை தான் முன்வைப்பார். இது பொதுவான ஜெபத்துல இல்ல. பொதுவான ஜெபத்துல நம்ம நடிப்போம், நம்மள மாதிரி நடிக்கிறது வந்து யாருக்கும் தெரியாது, அதை நடிச்சிருவோம். ஆனா நம்முடைய தனிப்பட்ட ஜெபத்துல சொல்றேன், சரியா, தனிப்பட்ட ஜெபம் உண்மையாவே நம்முடைய இருதயம், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை இப்படிப்பட்ட காரியங்களை பிரதிபலிக்கும். சரியா? சோ அதுதான் இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கிறோம். சோ இப்படிப்பட்ட பழக்கம் ஆண்டவர் நமக்கு தரட்டும். விசுவாசிகள், ஒரு சபை எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னா, பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணுவதற்கு என்ன செய்யணும்? முக்கியத்துவம் கொடுக்கணும். ஆனா இந்த கூட்டங்களை தான் ரொம்ப குறைவான கூட்டத்தை பார்ப்போம் இல்லையா? சபையில 50-60 பேர் இருக்கிறாங்கன்னா ஜெப கூட்டத்துல 5 பேர், அதிகபட்சம் 5 பேர். சரியா? குறைஞ்சபட்சம் இன்னும் குறைவா இருக்கும். சரியா? எல்லா இடத்துலயும் இதான் வீக்னஸ். அங்கேயே புரிஞ்சிருது இல்ல, சபை வந்து எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குது, எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலன்றது புரிஞ்சிருது பாருங்க. சில நேரத்துல அந்த அப்பத்திலும் பாத்திரத்திலும் நம்ம பங்கு பெறலன்னா ஏதோ ஒரு சாபம் வர மாதிரி நம்ம நினைச்சுப்போம். சரியா? அன்னைக்கு வந்தே ஆகணும் அப்படின்னு நினைப்போம், அது ஒரு பெரிய பிளெஸிங் நினைப்போம். ஆனா ஜெபம் பண்றதுக்கு பாருங்க, அதுதான் பேசிக் ஆஃப் கிறிஸ்டியன் லைஃப். ஆனா அதுக்கு நம்ம அதிக முக்கியத்துவம் கொடுக்கறது கிடையாது. ஆனா சபையினுடைய ஒரு ஹெல்த்தி சர்ச்சோட ஒரு மார்க் என்னன்னு கேட்டா, இங்க யூதா சொல்லி தராரு, பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி. சரி, அடுத்த விஷயத்துக்கு போலாம். 21 வாங்க. சொன்ன உபதேசம் நடைமுறை சமநிலையா இருக்கணும், அதான் ஒரு ஆரோக்கியமான திருச்சபையினுடைய அடையாளம். 2வது ஜெப வாழ்க்கை. சரியா? எப்பொழுது ஆவியினால நிறைந்திருங்க, தேவ சித்தத்தின்படி ஜெபிக்க உங்களை ஒப்பு கொடுங்க. இது ஒரு ஆவிக்குரிய யுத்தம், எப்பொழுதும் அதை செய்துட்டே இருங்க, அதுல கன்சிஸ்டன்சி காமிச்சிட்டே இருங்க. என்னோட கேள்வி என்னன்னா, நீங்க இப்ப சும்மா உட்காந்துட்டு இருக்கிறீங்க, ஏதோ இல்ல வேலை செய்ய, அந்த நேரத்துல ஜெபிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு ஆர்வம் வருதா உள்ளுக்குள்ள? அதுதான் என்னோட கேள்வி. அந்த நேரத்துல உங்களுக்கு முதல்ல வர இன்ட்ரெஸ்ட் வந்து ஆண்டவர் கொடுக்குற இன்ட்ரெஸ்ட் ஜெபம் பண்றதுக்கா அப்படின்னா நீங்க சரியான ட்ராக்ல போயிட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். சரியா? அதை நம்ம யோசிச்சு பார்க்கணும். சரி, அடுத்தது 3வது 21வது வசனத்துல நம்ம ஏற்கனவே இந்த ஃபர்ஸ்ட் லைன் படிச்சிட்டோம். 2வது லைன் படிங்க. நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். அப்படின்னா என்ன? அவர் சீக்கிரம் வர போறாரு, அவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுங்கன்னு சொல்றாரு. இந்த இடத்துல காத்திருங்கள்னு எழுதுறாரு பாருங்க. காத்திருப்புன்றது ஒரு ஏக்க பெருமூச்சு, ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றாங்க, லாங்கிங். சரியா? பொறுமையோடு காத்திருத்தல். சரியா? வாஞ்சையோடு காத்திருத்தல். தீத்துக்கு பவுல் எழுதும் போது அந்த ஆனந்த பாக்கியம் சொல்லி எழுதுறாரு 2வது அதிகாரத்துல 13 பாருங்க. நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகா தேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையும் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு தேவ கிருபையானது போதிக்கிறது. சரியா? எதிர்பார்த்து கொண்டிருத்தல், இந்த காத்திருத்தல், எதிர்பார்த்து கொண்டிருத்தல். சரியா? இன்னுமாக ரோமர் 8ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. ரோமர் 8ஆம் அதிகாரத்துல பாருங்க 25 பாருங்க. நாம் காணாததை நம்பினோம் ஆகியல் அது வருகிறதற்கு பொறுமையோட காத்திருப்போம். அதை எதுக்கு கம்பேர் பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 22, 23 பிரசவ வேதனைக்கு. சரியா? நமக்குள்ள அதுக்காக தவிக்கிறோம் அப்படின்றார், பிரசவ வேதனைப்படுகிறோம் அப்படின்றார். சரியா? இப்ப இது என்னத்தை காண்பிக்குது அப்படின்னு சொல்லும் போது,
விசுவாசிகள் ஆண்டவருடைய வருகையின் வெளிச்சத்திலே இந்த பூமியில வாழக்கூடிய வாழ்க்கையை காண்பிக்கிறது. அதுதான் யூதா வந்து நமக்கு சொல்லித்தரார். சரியா? கிறிஸ்தவ வாழ்க்கையை இந்த கோணத்துல பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்களா? சரியா? இது அவர் நம்மை அழைத்த அந்த நித்திய அழைப்பு இருக்கிறது, அந்த நித்திய கண்ணோட்டத்தோடு கூட இந்த பூமியில வாழுகிறோமா? எதிர்காலத்தில நடக்க போற ஒரு விஷயம் தான் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை. ஆனா அந்த எதிர்காலத்துல நடைபெற போகிற ஒரு விஷயம் உங்களுடைய நிகழ்கால வாழ்க்கையை மாற்றாவிட்டால் அந்த உபதேசத்தை சரியா நீங்க புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். ஆண்டவருடைய வருகையை பத்தி நிறைய பேர் அறிஞ்சுக்கிறதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க. இருக்கிறதுலே நாங்க கத்துக் கொடுத்த உபதேசத்துல எதுல ரொம்ப கியூரியாசிட்டி பார்த்திருக்கிறோம் பிலீவர்ஸ் கிட்ட அப்படின்னு கேட்டா எஸ்கட்டாலஜி தான், வருங்காலையல் தான். வருங்காலையல் கத்துக்கணும் பெரிய கூட்டம் வரும். சரியா? ஏன்னா இன்னைக்கும் பாத்தீங்கன்னா நிறைய ஜோசிகாரங்கிட்ட போய் உட்கார்ற கூட்டம் நிறைய இருக்குது. நிறைய வெளில போய் உட்கார, ஏன்னா என்னோட எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு. சரியா? இது வந்து ஆனா நல்லா புரிஞ்சுக்கணும், வெறும் ஒரு கியூரியாசிட்டிக்காக மட்டும் இந்த டாக்டரின் கிடையாது. அதான், ஆனா இதனோட நடைமுறை வாழ்க்கையை என்ன செய்யணும்? மாற்றணும். அப்படின்னா அவர் வராரு அப்படின்னு சொன்னா அவருடைய வருகை என்னோட வாழ்க்கையை எப்படி பாதித்திருக்கிறது? எனக்கு வந்து இந்த பூமி வந்து தற்காலிகமானது, நிரந்தரம் கிடையாது அப்படின்னு சொல்றேன்னா அது என்ன எப்படி மாத்தி இருக்குது? என்னோட வாழ்க்கையை எப்படி மாத்தி இருக்கு? அதுதான் இங்க யூதா கத்து தர விரும்புறாரு. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். அதுல நித்திய ஜீவனே சொல்றாரு பாருங்க, நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக. கவனிச்சீங்களா? நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக. ஏன் இந்த நித்திய ஜீவனை ரொம்ப வலியுறுத்துறேன் அப்படின்னா, நித்திய ஜீவன் வந்து செத்த பிறகு ஆரம்பிக்கிறது கிடையாது, நமக்கெல்லாம் தெரியும். நித்திய ஜீவன் இங்கே வாழ்ந்துட்டு இருக்கோம். சரியா? அந்த நித்திய ஜீவனை வாழுங்கன்னு சொல்றாரு. நீங்க தீமோத்தேயுக்கு சொல்லும் போது நித்திய ஜீவனை பற்றிக்கொள் அப்படின்னு எழுதுவார். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரத்துல அதை சொல்லி தருவார். சோ நித்திய ஜீவனை பற்றி கொள்வது அப்படின்றது லிவிங் இன் த லைட் ஆஃப் த லார்ட்ஸ் ரிட்டர்ன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திரும்பி வரப்போறார். சரியா? அது வெறும் நான் வந்து நம்பி இருக்கிற ஒரு சத்தியம் மட்டுமல்ல, என்னோட வாழ்க்கையை வணைகிற ஒரு விஷயமா இருக்க வேண்டும். சோ அந்த நித்திய பார்வை கர்த்தர் எனக்கு தர வேண்டும்னு சொல்லி நம்ம போராடி ஜெபிக்கணும். ஏன்னா இன்னைக்கு இந்த நித்திய பார்வையை கலைத்து போடக்கூடிய எத்தனையோ டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நமக்கு உலகத்துல இருக்கு இல்லையா? இன்னைக்கு உலகத்துல நடக்கிற காரியங்கள் எல்லாம் நம்மள வந்து என்ன பண்ணிடுது? இந்த பார்வையை விட்டு வழி விலக்கிடுது. நீங்களா மோட்ச பயணம் படிச்சிருப்பீங்க. அந்த மோட்ச பயணம் புத்தகத்துல ஒரு அருமையான காட்சி இப்படி இருக்கும். அந்த கிறிஸ்தினால் அப்புறம் இன்னொருத்தவங்க அப்படி போவாங்க. போயிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு அறைக்குள்ள போவாங்க. அந்த அறைக்குள்ள ஒரு காட்சி இருக்கும். அந்த அறையில ஒரு மனுஷன் பாத்தீங்கன்னா கையில ஒரு தொடப்பத்தை வச்சுட்டு அப்படியே கீழே குனிஞ்ச மாதிரியே பெருக்கிட்டு இருப்பாரு. இந்த காட்சியை இந்த அம்மா நின்று பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்க கையில ஒரு தொடப்பம் இருக்கும், இவன் கழுத்து குனிஞ்ச நிலைமையிலே தான் இருக்கும். அப்படியே கீழே வந்து பெருக்கிட்டே இருப்பான். சரியா? அப்ப பெருக்கிட்டே இருக்கும்போது கீழே பாத்தீங்கன்னா சில பேப்பர் துண்டுங்க, சில தூசி, சரியா, ஒண்ணுத்துக்கும் உதவாத சில விஷயங்கள், அவ்வளவுதான். ஆனா இவன் ஃபுல்லா அந்த காட்சி ஃபுல்லா பாத்தீங்கன்னா அவனுடைய கழுத்து இப்படி குனிஞ்ச மாதிரியே கீழேயே பெருக்கிட்டு இருப்பான். சரியா? ஆனா மேல பாத்தீங்கன்னா அந்த காட்சியில இவனோட தலைக்கு மேல ஒருத்தர் ஒரு பெரிய கிரீடத்தை, ஒரு அழகான கிரீடத்தை இப்படி வச்சுட்டு நின்றுட்டு இருப்பாரு. சரியா? இவன் தலை கொஞ்சம் நிமிந்து அந்த கிரீடத்தை மட்டும் பார்த்துருந்துச்சுன்னா அதை வாங்கி என்ன பண்ணிப்பாரு? அதை வச்சுப்பாரு. ஆனா இந்த காட்சியினோட ஒரு பரிதாபம் என்னன்னு கேட்டா, கடைசி வரைக்கும் அவரோட கழுத்து என்ன பண்ணாது? நிமிரவே நிமிராது. சரியா? அவர் கீழே குனிஞ்சு இந்த தூசிகளே தான் என்ன பண்ணிட்டு இருப்பாரு? அவருடைய கவனம் அது மேல மட்டும்தான் இருக்கும். இதை பார்த்த உடனே இதுக்கு என்ன விளக்கம் அப்படின்னு கிறிஸ்டினால் கேட்கிறப்ப அவர் விளக்கி சொல்லுவார். அந்த இன்டர்பிரேட்டர் விளக்கி சொல்லுவார். அப்ப சொல்லும்போது சொல்லுவார், இந்த மனுஷன் யாரு தெரியுமா? பரலோக சிந்தையோடு வாழக்கூடிய மனுஷன்ல, பூமிக்குரிய சிந்தையோடு வாழுகிற மனுஷன் அப்படின்னு சொல்லுவார். இவருடைய நோக்கம் எல்லாம் பூமி தான். இவருடைய கண்ணோட்டம், இவருடைய நோக்கம், இவருடைய போக்கஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா பணம். சரியா? இந்த உலகத்துல அழிந்து போகிற சில விஷயங்கள், இந்த உலகத்தினுடைய உயர்வு, இந்த உலகத்துல ஒரு வீடு கட்டணும், இந்த உலகத்துல இதை சாதிக்கணும், அதை சாதிக்கணும், 4 பேர் என்ன மதிக்கணும். சரியா? இதுதான் இவருடைய கண்ணோட்டம். இவர் கடைசி வரைக்குமே இவருடைய கழுத்து என்ன செய்வாது? நிமிரவே நிமிராது. ஏன் நிமிரல அப்படின்னா, இவருக்கு அந்த பரலோக பாக்கியத்தை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு மனக்கண்கள் இவருக்கு என்ன செய்யல? திறக்கவே இல்லை. சரியா? அப்ப இதை பார்த்த பிறகு கிறிஸ்டினால் அழுவ ஆரம்பிச்சிருவா. அந்த காட்சியில ஆண்டவர் இடத்துல ஜெபிப்பா, ஆண்டவரே இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை எனக்கு வேண்டாம், எனக்குள்ள இருக்கிற அந்த ஆசைகளை நீக்கி போடுங்க, நான் பரலோக சிந்தை உள்ளவனா வாழணும், இந்த உலகத்தினுடைய ஆசை மீது என்னோட கண்களை பதிக்க கூடாது. சரியா? இந்த ஐஸ்வர்யத்தின் மயக்கம் உம்முடைய பாதையை விட்டு என்னை வழிவிலக்கிடக்கூடாது அப்படின்னு ஜெபம் பண்ணுவாங்க. நான் நினைக்கிறேன் நம்ம எல்லாருமே செய்ய வேண்டிய ஒரு ஜெபம் நினைக்கிறேன் இது. ஏன்னா ரொம்ப ஈஸியா இந்த போக்கஸ் வந்து விசுவாசிகளை விட்டு போயிடுது இல்லையா? இன்னைக்கு இதுதான் நம்மள அதிகமா கெடுக்குது. பண ஆசை, இந்த உலகத்துல முன்னேறணுன்ற எண்ணம். உலகம் வந்து எப்படி சக்சஸை பார்க்குதோ அதே மாதிரிதான் நானும் என்ன பண்றேன்? சக்சஸை பார்க்குறேன். வேர்ல்ட் மெஷர்ஸ் சக்சஸ் பை நம்பர்ஸ்.
இல்லையா? பட் காட் டஸ் நாட் மெஷர் சக்சஸ் பை நம்பர்ஸ். நீங்க எண்களை வச்சுதான் உலகத்துல வெற்றியை எடை போடுறாங்க. எல்லாத்துலயும் எண்கள் தான். சரியா? ரேங்க்னா எத்தனாவது ரேங்க், இப்போ புள்ள ஸ்கூலுக்கு போறோம் அப்படின்னா எத்தனாவது ரேங்க் தான் நம்ம ஃபர்ஸ்ட் கேள்வியா இருக்கும். இந்தியாவை பத்தி பேசிட்டு இருப்போம், ஜிடிபி எப்படிப்பா இருக்குது அப்படின்னு கேட்போம். சரியா? ஃபைனல் வந்து அர்ஜென்டினாவும் ஸ்பெயினும் விளையாண்டு எத்தனை கோல் அப்படின்னு கேட்போம். சரியா? எல்லாத்துக்குமே நம்ம எதை கேட்கறோம் ஃபர்ஸ்ட் அப்படின்னு கேட்டா, விசுவாசிகள் அப்படிதான் கேட்டு கேட்டு பழகிட்டோம். எதை ஃபர்ஸ்ட் கேட்கறோம்? எவ்வளவு மார்க்கு, எவ்வளவு ரேங்க்கு, இல்லையா? எவ்வளவு சம்பளம், எவ்வளோ எவ்வளோ எவ்வளோ. ஏன்னா உலகம் வந்து சக்சஸ் என்ன பண்ணுது அப்படிதான் பாக்குது. நான் சொல்லட்டுமா, கர்த்தர் வந்து இப்படி பாக்குறதே கிடையாது. கர்த்தர் எப்படி சக்சஸ சொல்லித்தராருன்றது மத்தேயு 5ஆம் அதிகாரத்தை வீட்டுல போய் படிச்சு பாருங்க. சரியா? மத்தேயு 5ஆம் அதிகாரத்துல அந்த மலை பிரசங்கத்தை படிச்சுட்டே போங்க. கண்டிப்பா இப்படிப்பட்ட நிலையில உலகத்துல சக்சஸ சொல்லி தரவே மாட்டாங்க. ஆவியிலே எளிமை உள்ளவர்கள்ன்றாரு, நீதியின் மேல் பசித்தாகம் உள்ளவர்ன்றாரு, என் நாமத்து நிமித்தம் பாடுபடுகிறவர்ன்றாரு. இதெல்லாம் எங்கேயாவது பார்த்துருக்கிறீங்களா உலகத்துல? வாய்ப்பே கிடையாது. சரியா? அந்த மாதிரிலாம் யாருமே சொல்லி தர மாட்டாங்க. ஆனா ஆண்டவர் எதை பாக்கியவான்னு சொல்ற பாருங்க, யார் ஆசீர்வதிக்கப்பட்டவன், யார் சக்சஸ்ஃபுல் பர்சன்றத சொல்லி தராரு பாருங்க. நம்ம பிள்ளைகளையும் அப்படி வளர்க்க கூடாது, அது நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும். சரியா? நம்ம வந்து எப்பயுமே ஃபர்ஸ்ட் ரேங்காகவே வளர்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா அவங்களுக்குள்ள உண்மையாவே அந்த கேரக்டரே என்ன பண்ணாது, அது உருவாகாது, கேரக்டர் ஃபார்மேஷன் இருக்காது. ஒருவேளை எக்ஸாம் ரிசல்ட்லாம் வந்திருக்குது, சரி, அவன் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்காம இருக்கலாம் அவங்க பையன், ஆனா வர வழியில யாரோ அங்க விழுந்து கிடக்குறாரு ரோட்ல, அவன் சைக்கிள் அப்படி நிறுத்திட்டு அவருக்கு போய் ஏதோ உதவி செஞ்சுட்டு வந்திருக்கான்னு வச்சுக்கோங்க, இதுக்காக ஒரு முட்டாய் வாங்கி கொடுங்க. சரியா? ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்ததுக்காக வாங்கி தரதை காட்டிலும் இதுக்கு வாங்கி கொடுங்க. அது மட்டும் இல்ல, அவன் வந்து 10வது ரேங்க் எடுத்ததா இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் ரேங்க் வரல, ஆனாலும் அத பொறுமையோடு ஏத்துக்கிறான் தெரியுமா, அந்த மனப்பான்மைக்காகவே அவனை பாராட்டுங்க. ஏன்னா இந்த மாதிரி பிள்ளைகள் வளர்ந்து வரும்போது என்ன செய்யணும், தோல்விகளை கையாள அவர்கள் அறிந்திருப்பார்கள். நிறைய பிள்ளைங்க இன்னைக்கு படிச்சுட்டு பெரிய பெரிய உத்தியோகத்துல வரணும் அப்படின்னு சொல்லி மட்டும் நம்ம நினைக்கிறோம். சரியா? நல்ல ரெப்யூட்டட் காலேஜஸ்ல சீட் வாங்குறாங்க, அவங்க ஃபுல்லா அவங்க டைமை படிப்புல மட்டுமே இன்வெஸ்ட் பண்ணிருக்கிறாங்க, வேற எதுலையுமே இன்வெஸ்ட் பண்ணல. அவன் அங்க போறான், ப்ரெஷர் பயங்கரமா இருக்கு, எதையோ ஒன்னு லவ் பண்றான், அதுலயும் தோத்து போறான், கடைசியில தூக்கு மாட்டின்னு சாகுறான். He does not know how to handle failures. இவன் வந்து 6வது படிக்கிறாங்க, இவன் 4வது படிக்கும் போது நடந்த ஒரு விஷயத்த சொல்றேன். இவன் கூட ஒரு பையன் இருப்பான், அவன் எப்பயுமே ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுப்பான். சரியா? ஒரே ஒரு முறை வேற பையன் ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்துட்டான், இதுக்காக 2 நாள் அழுகுறான். அவன் 4வது படிக்கிற பையன் 2 நாளா அழுகுறான். சரியா? அப்புறம் லிடியா போயிட்டு அவளை கன்சல்ட் பண்ணி பரவாயில்லப்பா, அடுத்த முறை எடுக்கலாம்ப்பா அப்படின்னு. இது மட்டும் இல்ல, ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்த பையன்கிட்ட போய் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா, இதுக்காக தானே நீ வந்து ஆசைப்பட்ட அப்படின்னு கேட்கறான். இந்த மாதிரி கேஸ்ல நிறைய நம்ம படிக்கிறோம் செய்தித்தாள்கள்ல, மற்ற இடத்துல. சரியா? வினோதமான சில காரியங்கள். நான் சொல்லட்டுமா, அந்த பையன் வளர்ந்து வரும்போது தோல்விகளை கையாள அவனுக்கு தெரியவே தெரியாது. தோல்விகளை கையாள தெரியாது. எது வரைக்கும் கொண்டு போய் விடும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தற்கொலை வரைக்கும் கொண்டு போய் விட்டாலும் ஆச்சரியம் கிடையாது. சோ பிள்ளைகளுக்கு எதை பைபிள் வேல்யூ பண்ணுதோ அதையே நாமளும் என்ன பண்ணுவோம், வேல்யூ பண்ணுவோம். இதுதான் கிறிஸ்துவ போல மாறுது. நீங்க சுவிசேஷம் சொல்லி அவன் ரட்சிக்கப்படுறானோ இல்லையோ, அதுக்கு முன்னாடியே கிறிஸ்துவ இப்படி கத்து கொடுத்துட்டு வாங்க. கால்களை கழுவுறதான் மேன்மையா நினைச்சாருன்னா இது எங்க உலகத்துல டீச்சிங் இருக்கும்? இந்த டீச்சிங் எங்க படிக்க முடியும்? எந்த புத்தகத்திலேயாவது காமிச்சிருங்க பார்க்கலாம். அவர் சொல்றாரு, இதுதான் ஒருத்தனுக்கு பணிவிடை செய்யறவன் தான் மேன்மையானவன்றாரு, இதுதான் உயர்ந்தது ஆண்டவருடைய ராஜ்யத்துலன்றாரு. அப்ப அதெல்லாம் நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டோம்னா உலக சிந்தையோடு வாழ மாட்டோம். நமக்கு என்ன பார்வை வந்துடும் அப்படின்னா, நித்திய பார்வை, நித்திய கண்ணோட்டத்தோடு வாழணும்னு சொல்லிதான் இத யூதா சொல்றார். அதுதான் கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்படுதல். ஆண்டவரும் சொல்றாரு இல்லையா, பரலோகத்துல உங்களோட பொக்கிஷங்களை என்ன பண்ணுங்க, சேர்த்து வைங்கன்றாரு. உங்க பொக்கிஷம் எங்க, உங்க இருதயம் எங்க இருக்கோ அங்கதான் உங்களுடைய பொக்கிஷம் இருக்கும். சரியா? இந்த போல நிறைய பொக்கிஷம் எங்க இருக்கோ அங்கதான் இருதயம் இருக்கும். சரியா? இது போல நிறைய விஷயங்கள் ஆண்டவர் சொல்லிட்டே வர்றாரு இல்லையா. நம்ம படிக்கும்போது அந்த நித்திய கண்ணோட்டத்தோடு கூட வாழ ஆண்டவர் நமக்கு உதவி செய்யட்டும். எல்லாத்தையுமே அந்த பார்வையில பார்க்க ஆரம்பிச்சிருங்க. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த அனைத்தையும் நித்தியத்துக்காக பயன்படுத்துங்க. சிநேகிதரை நித்தியத்துக்காக சம்பாதிங்க, பொக்கிஷங்களை நித்தியத்துக்காக சேர்த்து வைங்க. சரியா? உங்களோட வாழ்க்கையில வரக்கூடிய சேஞ்சஸ் பாருங்க. அதுக்கப்புறம் நீங்க சிந்திக்கிறது, செய்யறது எல்லாமே அந்த கண்ணோட்டத்திலே மாறிடும். அதை கர்த்தர் விரும்புறார். மார்ட்டின் லூதர் ஒரு முறை சொன்னார், live your Christian life as if Christ died yesterday, is living today and is going to come again tomorrow அப்படின்னு சொன்னார். நேத்து கிறிஸ்து மரித்தார், இன்றைக்கு உயிர்த்தார், நாளைக்கு வருவார் அப்படின்ற கண்ணோட்டத்தோட கிறிஸ்துவ வாழ்க்கை வாழுங்கன்னு மார்ட்டின் லூதர் சொன்னார். ஜான் வேல்வுட்னு ஒரு அமெரிக்கால இருக்கக்கூடிய பைபிள் காலேஜோட பிரசிடென்ட், அவரோட ஆபீஸ் டேபிள்ல பெராப்ஸ் டுடே அப்படின்னு எழுதி வச்சிருப்பார். பெராப்ஸ் டுடேன்னா அநேகமா இன்றைக்கு அப்படின்னு எழுதி வச்சிருப்பார். இந்த மாதிரி ஒரு போர்டு பார்த்துருக்கீங்களா எங்கேயாவது? நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீர்கள்,
சரியா? இந்த மாதிரி போர்டு தான் பார்த்தேன். இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். எப்படிதான் இந்த வசனங்கள்லாம் எடுக்கிறாங்கன்னே தெரியாது. அப்பதான் அவனுக்கு பிசினஸ் போகும் இல்லையா? இல்லைன்னா பிசினஸ் ஆகாது. சரியா? அதனாலதான் இந்த வசனங்கள் அட்லீஸ்ட் அது ஒரு கண்டிஷனாவது இருக்கும். முன்னாடி போய் அதையாவது போடுங்கன்னா போட மாட்டாங்க. அது போட்டா வாங்க மாட்டாங்க யாரும். சரியா? இப்ப எப்படி வஞ்சிக்கிறான் பாருங்க பிசாசு கிறிஸ்தவர்கள். இவரு ஆபீஸ் டேபிளுக்கு போனீங்கன்னா அநேகமா இன்றைக்கு மக்கள்லாம் பார்த்துட்டு கேட்கறாங்க, என்னது இது அப்படின்னு கேட்கறாங்க. அவர் சொல்றாரு, அநேகமா இன்றைக்கு கிறிஸ்து வருவார் அப்படின்றாரு. அநேகமா இன்னைக்கு கிறிஸ்து வருவார். சரியா? அப்படி வாழக்கூடிய விசுவாசிகளும் நம்ம மத்தியில உண்டு. ஒவ்வொரு நாளும் அந்த கண்ணோட்டத்தோடு வாழ ஆண்டவர் நமக்கு உதவி செய்யட்டும். எதிர்காலத்துல அவர் வருவார், என்ன நடக்க போகுது எதிர்காலத்துல, இதெல்லாம் வெறும் சத்தியமாகவே உங்க வாழ்க்கையில இருந்துட வேண்டாம். இதெல்லாம் ஏதோ அறிவாகவே இருந்துட வேண்டாம். ஆனா நீங்க எடுத்து பாருங்க, ராப்சர் பத்தி போர்ஷன்ஸ் எடுத்து பாருங்க. யோவான் 14 இருக்கட்டும், 1 தெசலோனிக்கர் 4 இருக்கட்டும், 1 கொரிந்தியர் 15 இருக்கட்டும், பிலிப்பியர் 4 இருக்கட்டும், நிறைய பகுதிகள் இருக்கு. இந்த பகுதிகள்லாம் எடுத்து பார்க்கும்போது சத்தியத்தோடு அது நின்றுல பாருங்க. அதுக்கு பிறகு நம்ம என்ன செய்யணும்னு சொல்லி தராங்க பாருங்க. 1 தெசலோனிக்கர் 4 ராப்சர் பத்தி எழுதிட்டு இந்த வார்த்தைகளை கொண்டு ஒருவர் என்ன பண்ணுங்க, தேற்றுங்கள்னு சொல்றாரு. 1 கொரிந்தியர் 15 ராப்சர் பத்தி எழுதிட்டு கீழே சொல்றாரு, ஆகையால் எனக்கு பிரியமானவர்களே சகோதரரே, நீங்கள் அசையாதவர்களும் உறுதிப்பட்டவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகிறவர்களாயும் இருங்கள். கர்த்தருக்குள் நீங்கள் படும் பிரயாசம் விருதாவா இராதென்று அறிந்து இப்படி இருங்க அப்படின்னு சொல்றாரு. லுக் அட் தி அப்ளிகேஷன். நாம அப்ளிகேஷனை விட்டுடுறோம். எதிர்காலத்தை பத்தி என்னென்ன கத்துக்கணுமோ அதுல மட்டும் ஆர்வம் இருக்கு. அதனாலதான் அறிவோடு அது நின்றுடுது இல்லையா? சோ ஒவ்வொரு நாளும் நீங்க சிந்திப்பீங்களா? ஆண்டவர்கிட்ட கேட்பீங்களா, ஆண்டவரை இன்றைக்கு நித்தியத்துல பொக்கிஷம் சேர்த்து வைக்க எனக்கு கத்துத்தாங்க. நான் இதுல வேஸ்டா இருக்கிறேன், பலவீனமா இருக்கிறேன், நிறைய காரியங்கள் உலகத்தை பத்தியே யோசிச்சு ஆயுசு நாட்களை கழிச்சுட்டேன், எனக்கு இதுல சொல்லித்தாங்க ஆண்டவரே. ஆண்டவர் கண்களை திறப்பார். சரியா? ஆண்டவர் உங்களுக்கு ஆண்டவர் எப்படி பார்க்கிறாரோ அப்படி பார்க்க வைப்பார். அப்போ உங்களுடைய வாழ்க்கை மாறும். சரியா? ஜோனத்தன் எட்வர்ட்ஸ் அந்த மிஷனரி ஜெபம் பண்ணாரு, ஸ்டாம்ப் எட்டர்னிட்டி அப்பான் மை ஐபால்ஸ் அப்படின்னு ஜெபம் பண்ணார். என்னுடைய கண் மணிகளில் நித்தியத்தை பொறித்தருளும்னு ஜெபம் பண்ணார். இல்லைன்னா நான் தோத்துடுறேன் ஆண்டவரே அப்படின்னு ஜெபம் பண்ணார். சரியா? அதான் நம்முடைய பார்வையா இருக்கணும். ஆண்டவர் நமக்கு உதவி செய்யட்டும். உங்களுடைய பார்வை அப்படி இருந்தா உங்க மனைவியோட பார்வையும் அப்படியே மாறிடும். நான் எப்பயுமே இதை சொல்றதுதான், நீங்க தொழில் இருந்தீங்கன்னா உங்க மனைவியும் தொழில் தான் இருப்பாங்க. நீங்க காசுன்னு இருந்தீங்கன்னா உங்க புருஷனும் காசுன்னு தான் இருப்பாரு. சரியா? நீங்க ஆண்டவர்னு போனீங்கன்னா உங்க மனைவியும் ஆண்டவருக்கு வருவாங்க. நீங்க நித்தியம்னு சொன்னீங்கன்னா அவங்களும் நித்தியம்னுவாங்க. அப்ப ரொம்ப அருமையா இருக்கும். ஒரே சரீரமாய் ஒரு மாம்சமாய் நீங்க எதை நோக்கி போவீங்க அப்படின்னு கேட்டா கர்த்தருடைய நோக்கங்கள்ல பயணிப்பீங்க. அது ரொம்ப அருமையா இருக்கும். இன்னும் 2 விஷயங்கள் சுருக்கமா சொல்லி முடிச்சிடுறேன். 21வது வசனம் படிச்சுட்டோம் இல்லையா? 22 வாங்கல. அல்லாமலும் நீங்கள் பகுத்தறிவு உள்ளவர்களா இருந்து சிலருக்கு இரக்கம் பாராட்டுங்கன்னு சொல்றாரு. சரியா? சிலருக்கு இரக்கம் பாராட்டுங்க. இதுதான் நம்ம அடுத்தது செய்ய வேண்டியது. சரியா? இட் இஸ் டாக்கிங் அபவுட் இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப் இன் த சர்ச். சபையில மற்றவங்களுக்கு இரக்கம் பாராட்டுங்க. அதுலயும் குறிப்பா என்ன சொல்றாரு பாருங்க, அது படிங்க. சிலரை அக்கினியிலிருந்து இழுத்து விட வேண்டியவங்களை அக்கினியிலிருந்து இழுத்து விடுங்கள். அப்புறம் பயத்தோட ரட்சித்து. ஏன்னா நம்ம முதலாவது நிக்கணும் இல்லையா? நம்ம விழுந்து போயிடுவோம். அதனால நாம முதல்ல நம்மளை காத்துட்டு நம்ம என்ன செய்யணும், மற்றவங்களுக்கும் இரக்கம் பாராட்டணும். 23 பாருங்க. மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரத்தையும் வெறுத்து தள்ளுங்கள். இதுல 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு பலவீனர்கள், இன்னொன்னு பாவம் செய்து கொண்டு இருக்கிறவர்கள். இவங்க 2 பேருக்கும் இரக்கம் பாராட்ட வேண்டியது சபை விசுவாசிகளுடைய கடமை. யாருக்கு அதிக கவனம் தேவை? பலவீனர்களுக்கு தானே. நமக்கு 3 பிள்ளைங்க இருக்கு. சரியா? எது ரொம்ப பலவீனமா இருக்கோ அதுக்கு அதிகமா போக்கஸ் பண்ணுவோமா மாட்டோமா? கண்டிப்பா பண்ணுவோம் இல்லையா? அதே போலதான் சபையும். சரியா? சர்ச் இஸ் a family. Focus on the weak people. சரியா? இங்க பலவீனம் சொல்றது ஆவிக்குரிய நிலைமையில பலவீனமா இருக்கிறவர்களுக்கு நீங்க அதிக கவனம் செலுத்துகிறீர்களா? அவர்களை உற்சாகப்படுத்துகிறீர்களா? அவர்களை தூக்கிவிட ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்க செய்றீங்களா? அதை சிந்திங்க. அதே போல தொடர் பாவத்துல இருக்கிறவர்கள், வஸ்திரம் கரைபடிந்த வஸ்திரம்லாம் எழுதுறாரு பாருங்க. மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரத்தையும் வெறுத்து தள்ளுங்கள். இதுல உங்களை நீங்களே காத்துக்கணும். சரியா? அப்படிப்பட்ட பாவத்துல இருக்கிறவர்களையும் நீங்க என்ன செய்யணும், மறுபடியும் கர்த்தரிடத்துல சீர் பொருந்த பண்ணணும். நான் சொல்லட்டுமா, இது ஒரு பெரிய ஊழியங்க, பெரிய ஊழியம். இது சபையில தேவை, பெரிய ஊழியம். ஒரு சிலர் அந்த தொடர் பாவத்துல இருப்பார்கள், ஒரு சிலர் அதை பாவனே தெரியாம பண்ணிட்டு இருப்பாங்க. சில பேருக்கு அந்த பகுத்தறிவு இருக்காது, தொடர்ந்து அந்த நிலவரத்தன்மை இருக்காது. சரி, அவங்க வீட்டுல அவங்கள போய் நீங்க சந்திங்க, ஒரு சில காரியங்களை ஆலோசனையா கொடுங்க, அவங்க வாழ்க்கையோடு கலங்க, அவங்களுக்கு சில வழிகாட்டுதலை செய்யுங்க. உங்க வாழ்க்கை முதலாவது உதாரணமா இருக்கட்டும். அதே போல அவங்களுக்கு சில விஷயங்களை போதிங்க. அவங்கள தேவ சித்தத்துக்குள்ள நீங்க வழி நடத்துறீங்க தெரியுமா? அவங்க எழும்பி பிரகாசிப்பாங்க.
சபையில யாரோ ஒருத்தவங்க ஏதோ பேசிட்டாங்கன்னு சொல்லிட்டு 8 வருஷமா ஒரு குடும்பம் செயல்படாம இருந்துச்சு. அந்த குடும்பத்தை சந்திக்க எங்களுக்கு ஆண்டவர் உதவி செஞ்சார். அன்னைக்கு ஏதோ ஆவியானவர் நடத்தினார், ஒரு சின்ன உற்சாகம். அதுக்கப்புறம் சில காரியங்களை சரி செய்து அவங்க மீண்டுமாய் ஆண்டவருக்காக செயல்பட ஆரம்பிச்சுட்டாங்க. அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதுல என்னை விட என்னுடைய மனைவியை தான் கர்த்தர் அதிகமா பயன்படுத்தினார். அந்த நேரத்துல எங்களுக்கு பெரிய சந்தோஷம் இருந்துச்சு. இப்ப அவங்களை பார்க்கும்போது அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு. ஒரு சின்ன காயம் படுற அதாவது காயத்தை ஏற்படுத்துற ஒரு வார்த்தை தான். அந்த வார்த்தை மற்றவங்களை முடமாக்கிடும் சில நேரத்துல. அப்படிப்பட்டவங்க சபையில இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் இரக்கம் பாராட்டுங்கன்னு யூதா எழுதுறாரு. பலவீனர்களுக்கு இரக்கம் பாராட்டுங்க, தோய்ந்து போய் இருக்கிறவர்கள், செயல்படாமல் இருக்கிறவர்கள், கர்த்தரை விட்டு தூர போனவர்கள், கர்த்தரை நேசிக்க முடியாதவர்கள், சரியா, அவங்களுக்காக நம்முடைய முழங்காலை முடக்குகிறோமா? எபிரேயர்ல கூட அந்த மாதிரி சொல்லுவார் இல்லையா? எபிரேயர் 12ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா அதுல ரொம்ப அழகா இருக்கு பாருங்க. 12வது வசனம் பாருங்க. ஆகையினால் நெகிழ்ந்த கைகளையும் அதை செய்யணும். இன்னைக்கு நம்ம சரியா நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்களையும் நீங்கள் திரும்ப நிமிர்த்தி. இதுதான் கர்த்தர் நம்ம கொடுக்கிற ஊழியம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, சரியா? நெகிழ்ந்த கைகளை திரும்ப நிமிர்த்த வேண்டும், தளர்ந்த முழங்கால்களை திரும்ப நிமிர்த்த வேண்டும். 13 பாருங்க. முடமாய் இருக்கிறது பிசக்கி போகாமல் என்ன ஆகணுமா? சொஸ்தமாகணும். கவனிச்சீங்களா? முடமாய் இருக்கிறது சொஸ்தமாகணும். பாதங்களுக்கு வழிகளை செவ்வைப்படுத்துங்கள். யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லை. சரியா? நம்ம முதலாவது பரிசுத்தத்துல வளருவோம். சரியா? கிறிஸ்துவை போல வளர்ந்துட்டே வருவோம். அதுல நம்ம கோட்டை விட்டுறக்கூடாது. நான் ஒண்ணு சொல்றேன், நீங்க சபையில் உள்ள யாருக்காவது ஏதாவது ஒண்ணு செய்யணும்னு ஒரு சின்ன முயற்சி எடுக்கும் போது பிசாசு 1000 தொந்தரவுகளை கொண்டு வருவான். அதை நல்லா நீங்க எழுதி வச்சுக்கோங்க. இது கண்டிப்பா வரும் லைஃப்ல. சரியா? நிறைய சவால்கள் வரும். ஏன்னா அந்த நேரத்துல உங்களை விழ தள்ளிட்டானா இந்த ஊழியம் என்ன செய்யாது, சபையில நடக்காது. சரியா? அதுக்குதான் அவனோட தந்திரம் அப்படி இருக்கும். ஆனா நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். சரியா? இதுலதான் அவனுக்கு ரொம்ப வேதனைப்படுத்துற காரியமே இதுதான். மற்றவர்களுடைய லைஃப்ல உங்களுடைய டைம் இன்வெஸ்ட் பண்ணும்போது, சரியா, மற்றவர்களுடைய லைஃப்ல நீங்க உங்களுடைய வாழ்க்கையை நீங்க அதுக்காக செலவழிக்கும் போது, சரியா, அதிகமா அது பிசாசுக்கு என்ன செய்யாது, அது பிடிக்காது. பவுல் ஒரு இடத்துல எழுதுவார் 1 தெசலோனிக்கேயர்ல, சாத்தானோ எங்களை தடை செய்தான் அப்படின்னு எழுதுவார். நாங்க 2 தரம் வர மனதாய் இருந்தோம், ஆனா சாத்தானோ எங்களை தடை செய்தான். பாருங்க, தெசலோனிக்க சபைக்கு போய் அவங்களை உற்சாகப்படுத்தணும்னு பவுல் விரும்புறாரு. நான் 2வது முறை வரணும்னு விரும்புறாரு. ஆனா சாத்தானோ எங்களை தடை செய்தான். கவனிச்சிங்களா? இப்ப அங்கேயே நம்ம அதை புரிஞ்சுக்கிறோம் இல்லையா? நீங்க மற்றவங்களை உற்சாகப்படுத்தணும், அவங்களுடைய ஆவிக்குரிய நிலைமையில அவங்களை தூக்கி விடணும், முடமா இருக்கிறவங்கள சுகமாக்கணும். இதெல்லாம் நீங்க எடுக்கும்போது, இந்த முயற்சி எடுக்கும்போது அதுக்கு நிறைய தடைகளை சாத்தான் என்ன செய்வான், கொண்டு வருவான். ஆனா ஆண்டவர் கிருபை செய்வார். சரியா? அந்த கன்சர்ன், அந்த ஆவிக்குரிய ஒரு அக்கறை, கரிசனை மற்றவர்கள் மீது நம்ம கொண்டு இருப்பது அவசியம். இதுல இந்த சிலர் அக்கினில இழுத்து விட்டு பாரு அப்படின்னு எழுதுறாரு பாருங்க. அது நம்ம அவிசுவாசிகளுக்கும் நம்ம அப்ளை பண்ணலாம். சரியா? சபையில சுவிசேஷத்தை அறிவிக்கணும். சரியா? அப்படியே நம்ம இருக்கிறதுல அப்படியே திருப்தி ஆயிட்டு இருக்கக்கூடாது. சபை என்ன செய்யணும்? சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். அக்கினியிலிருந்து இழுத்து விடுகிற வேலையை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இது வெறும் விசுவாசிகளுக்கு மட்டும் இல்ல, அவிசுவாசிகளுக்கும் நம்ம அப்ளை பண்ண வேண்டிய ஒரு வசனம் இல்லையா? இன்றைக்கு கர்த்தரை அறியாதவர்கள் அக்கினியில விழ போகிறார்கள் இல்லையா? ஒரு நாள் நரகத்திலே தள்ளப்பட போகிறார்கள். நரகத்தினுடைய எண்ணிக்கையை குறைக்கதான் ஆண்டவர் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டு இருக்கிறார். சரியா? ஆக சுவிசேஷத்தை அறிவிக்கிற அந்த வாய்ப்புகளை நாடுவோம். சரியா? கர்த்தர் திறந்து கொடுக்கிற கதவுகளை பயன்படுத்துவோம். தைரியமாக, உற்சாகமாக அவருடைய வார்த்தையை நம்ம பகிர்ந்து கொள்ளுவோம். சரியா? அது சம்பந்தமா உங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன படிகள் எடுக்கணும்ன்றதுக்கு ஒரு திட்டமிடுங்க. சரியா? குடும்பமா அதுக்கு திட்டமிடுங்க. ஆண்டவர் அந்த ஞானத்தை நிச்சயமாய் தருவார். முதல் 3 காரியங்கள் படிச்சது உங்களுடைய சொந்த வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்க்கலாம். ஆனா கடைசி 2, 4, 5 படிச்சது மற்றவங்களுக்கும் உங்களுக்கும் உள்ள அந்த உறவை காண்பிக்கிறது. இது 2மே சபையில நடக்கணும். முதலாவது படிச்சோம், நான் சத்தியத்திலும் நடைமுறை வாழ்க்கையிலும் சமநிலையாய் என்னோட வாழ்க்கை இருக்கணும். அதாவது பைபிள் படிக்கிறது எனக்கு கிறிஸ்துவ போல மாத்தணும். அதான் முதலாவது கத்துக்கிட்டோம். 2வது கத்துட்டோம், பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணணும்னு கத்துக்கிட்டோம். சரியா? 3வது கத்துட்டோம், அவர் வரப்போறாரு, ஒருவேளை இன்னைக்கு வருவாரானால் நான் எப்படி வாழுகிறேன். சரி, அவர் இன்னைக்கு வருவாரானால் அவரை எப்படி பார்ப்பேன், அவரை நான் எப்படி ஃபேஸ் பண்ணுவேன். சரியா? ஒரு குற்ற மனசாட்சியோடு ஃபேஸ் பண்ணுவேனா, இல்ல சந்தோஷமா ஃபேஸ் பண்ணுவேனா? அப்ப என் வாழ்க்கை அந்த நித்திய கண்ணோட்டத்தோடு வாழப்படுகிற ஒரு வாழ்க்கையா இருக்கிறதா, அதை நான் என்ன செய்யணும், யோசிச்சு பார்க்கணும். கடைசி 2 நம்ம படிச்சது, பலவீனர்கள், பாவத்திலே இருக்கிறவர்கள், அவங்களுக்கு என்ன செய்வோம், இரக்கம் பாராட்டுவோம். ஆண்டவர் இரக்கம் பாராட்டினார். தோல்வி உள்ளவர்களுக்கு அவர் இறங்கினார். தோல்வி உள்ளவர்கள் அவர் விட்டு கொடுக்கல. சரியா? அவங்களோட தோல்விகளை சுட்டி காமிச்சார். ஆனா அவங்கள ஒருபோதும் என்ன செய்யல,
விட்டு கொடுக்கல. பேதுரு ஒருபோதும் விட்டு கொடுக்கல. யோவான் ஸ்நானனை விட்டு கொடுக்கல. ஸ்திரீயின் இடத்துல பிறந்தவன்ல இவன் தான் பெரியவன் அப்படின்னு எப்ப சொல்றாரு தெரியுமா? நீர் தான் வரப்போகிற, நீ தான் மேசியாவா இல்ல நாங்க வேற யாருக்கா காத்திருக்கணுமா அப்படின்னு சந்தேகத்தோட கேட்டு அனுப்புறாரு யோவான். அப்பதான் இப்படி பாராட்டுறாரு. கவனிச்சுக்கலாம், அந்த சந்தேகத்துக்கு பிறகுதான் இப்படி பாராட்டுறாரு. ஜனங்கிட்ட திரும்பி இதை சொல்றாரு யோவானை பத்தி. புரியுதுங்களா? இப்ப சந்தேகத்தின் அடிப்படையில நம்மை விட்டு கொடுக்காத இயேசு கிறிஸ்துவை நாமும் பின்பற்ற வேண்டும். அப்ப விசுவாசிகள் கிட்ட அந்த சந்தேகங்கள், சரியா, அவங்க கிட்ட சில குழப்பங்கள், அவர்கள்ட்ட சில வீழ்ச்சிகள் இதெல்லாம் இருக்கும்போது நிச்சயமா சுட்டி காண்பிக்கணும் அன்பின் நிமித்தம். ஆனா அதே சமயம் நம்ம அவங்களுக்கு இரக்கம் பாராட்டுவது அவசியம். தோல்விகள் மத்தியில் அவர்களை நேசித்து எப்படியாகிலும் அவர்கள் கர்த்தரிடத்தில் சீர் பொருந்த வேண்டும். ஸோ அந்த மெத்தட் நம்ம கையாளும் போது ஆண்டவர் நிச்சயமா அதுக்கு பலன்களை தருவார். சரியா, பலன்களை தருவார். சுவிசேஷத்தை அறிவித்து அக்கினியிலிருந்து பலரை இழுத்து விடவும் ஆண்டவர் நமக்கு உதவி செய்யட்டும்.